ஆண்டவருக்கு முன்பாக நான் துதித்துக் கொண்டிருக்கிறேன். எனவே இந்த வேளையிலே முழு உள்ளத்தோடு, முழு ஆற்றலோடு, முழு வலிமையோடு ஆண்டவரை ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுவே, இயேசுவே. ஆண்டவரை உற்று நோக்கியவாறு சத்தமா கூப்பிடுங்க. பக்கத்துல யாரும் வெட்கப்படாத கூடாது. நீங்க அழைப்பது உயிருள்ள தெய்வத்தினுடைய பெயரை, திருநாமம். இயேசு என்ற பெயருக்கு விண்ணவர் மன்னவர் அனைவரும் முழங்காலிடுவர். எனவே எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே, இயேசுவே, உம்மை நான் போற்றுகிறேன், உம்மை நான் ஆராதிக்கிறேன். இயேசுவே, எங்கள் மீதும், எங்கள் குடும்பங்கள் மீதும், எங்கள் பங்கின் மீதும், பங்கு தந்தையர்கள் மீதும், இங்கே பணி செய்கின்ற ஒவ்வொரு குடும்பங்கள் மீதும், ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும், ஆண்டவரே அனைவர் மீதும் உம்முடைய திவ்யமான உன்னதமான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இந்த வேளையில் திருச்சபைக்காகவும், திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருள் சகோதர சகோதரிகள், பொது நிலையினர் அனைவருக்காகவும் நாம ஜெபிப்போம். கரங்களை உயர்த்தி துதித்து ஆண்டவரை ஆராதிப்போம். எல்லாரும் நாவை திறந்து சொல்லுங்க, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, 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 நன்றி. துதிங்க, நாவை திறந்து இயேசுவேன்னு சொல்லுங்க. இயேசுவே, 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 இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி எல்லோரும் சேர்ந்து இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், பரிசுத்தமானவர். சொல்லுவோம், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், பரிசுத்தமானவர். ஆண்டவரை நோக்கி, இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், பரிசுத்தமானவர். வீடு பாடுவோம், பரிசுத்தமானவர். என்னை காப்பவர், என்னை காப்பவர். சொல்லுங்க எல்லாரும், என்னை காப்பவர், என்னை காப்பவர். இயேசு ஒருவரே பரிசுத்தர். சொல்லுங்க, இயேசு ஒருவரே பரிசுத்தர். இயேசு, இயேசு வல்லவர், இயேசு நல்லவர், பரிசுத்தமானவர். ஆண்டவரை நோக்கி, இயேசு அவர் அற்புதம் அதிசயம் செய்பவர். ஆண்டவர் இயேசு நல்லவர். சொல்லுங்க, அவர் அற்புதம் அதிசயம் செய்பவர். ஆண்டவர் இயேசு நல்லவர். இயேசு, இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், பரிசுத்தமானவர். கரங்களை தட்டி எல்லாரும், இயேசு வல்லவர், பரிசுத்தமானவர். நோய்கள் அனைத்தையும் குணமாக்குவார்.
வியாதிகள் இருந்து விடுதலை தருவார், நோய்களில் இருந்து குணமாக்குவார், ஆதியில் இருந்து வெற்றியை தருவார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், பரிசுத்தமானவர். கரங்களை தட்டி சந்தோஷமா பரிசுத்தமானவர். ஆராதனை 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 கரங்களை தட்டி பாடுவோம் எல்லாரும். உயிருள்ள தெய்வத்தை கரங்களை தட்டி பாடுவோம். பரிசுத்த ஆவியே வாரும், வல்லமையை நான் என்னை நிரப்பும். சொல்லுவோமா? பரிசுத்த வல்லமையை நான் என்னை நிரப்பும். என் பலவீனம் என் சோர்வுகள் அனைத்தையும் நீக்கிடுவே. என் பலவீனம் என் சோர்வுகள் அனைத்தையும் நீக்கிடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சொல்வாரும் ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இரண்டு கரங்களையும் உயர்த்தி கண்களை மூடி ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன், துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன். கண்களை மூடி துதிங்க. இயேசுவே 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 கூப்பிடுங்க. எல்லாரும் சேர்ந்து முழு உள்ளத்தோடு இயேசுவே நன்றி, இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேன், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ பரிசுத்தர், தூயவர் 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 என்று சொல்லி துதித்து மகிமைப்படுத்தி கரங்களை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி துதிப்போமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சொல்லுங்க, நாவை திறந்து சொல்லுங்க. இயேசுவே நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி நன்றி. கண்களை மூடி இயேசுவே நன்றி சொல்லுங்க. எல்லாவற்றிற்காகவும் நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளுக்காகவும், எல்லா நோய் நொடிகளுக்காகவும், எல்லா துன்பங்களுக்காகவும், எல்லா நெருக்கடி வேலையிலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருங்க. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி 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 சொல்லுங்க. நன்றி மட்டும் சொல்லுங்க, வேற எந்த ஜெபமும் வேண்டாம். நன்றி மட்டும் சொல்லுங்க. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேன், இயேசுவே உம்மை போற்றுகிறேன், புகழுகிறேன், மகிமைப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. கண்ணீரை காண்பவரே, கரங்களில் இருந்து எங்களை கண்மணி போல வழி நடத்துபவரே, உம்மை ஆராதிக்கிறேன் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இரண்டு கரங்களை உயர்த்தி கண்களை மூடி இந்த நாளை தந்த ஆண்டவரை ஆராதிப்போம். இம்மட்டும் கைவிடாதவர், இனிமேலும் நம்மை கைவிட மாட்டார். தம் தூய ஆவியினுடைய வல்லமையினால் நம்மீது அவர் எப்பொழுதும் தங்கவும், அவரோடு நாம் உறவாடவும், அவர் நம்மோடு உறவாடவும். இது இந்த வேளையிலே ஆண்டவருடைய இறை வார்த்தை கடந்து செல்வதற்கு முன்பாக நம்மையே ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, உன் மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன். சொல்லுங்க எல்லாரும். ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க. ஆண்டவரே, உன் மீது என் நம்பிக்கை வைக்கிறேன். ஆண்டவரே, உன் மீது என் நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவே ஆண்டவர். கரங்களை உயர்த்தி இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாய், பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. அமர்ந்து கொள்வோம். கிறிஸ்துவில் மிக பிரியமுள்ளவர்களே, இன்றைய நாம் தியானிக்கிற தலைப்பு எதிரிகளை இனிமேல் காண மாட்டீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. யார் எதிரி? எனக்கு யார் எதிரி? என் குடும்பத்தில் எனக்கு யார் எதிரி? அண்ணன் தான். சரிங்களா? சில பேருக்கு தம்பி தான், சில பேருக்கு கூட பிறந்த அக்கா தான், இல்லை தங்கச்சி தான். சரியான வில்லியாக வந்திருக்கிறான். சரிங்களா? கல்யாணம் ஆனவங்களுக்கு சில பேருக்கு நாத்தனார், பல பேருக்கு மாமியார். சரிங்களா? இன்னும் சில பேருக்கு கொழுந்தன் தான். சரிங்களா? இப்படி இருக்கலாம் இல்லைங்களா? இப்படி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். சில பேருக்கு என்னது, அங்காளி பங்காளியாக இருக்கலாம், ஏற்ற வீடு பக்கத்து வீடாக இருக்கலாம். இப்படி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். சில பேர் ஊரில் இருக்கவங்க தான் நம்மளுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம். சரிங்களா? அப்போ இப்படி நிறைய நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் உண்மையானா உண்மை இல்லை. சரிங்களா? அவங்களாம் யாரும் நமக்கு எப்போதுமே எதிரி கிடையாது. ஆனால் அவங்களுக்கு பின்னாடி செயல்படுகிறது யாருன்னு பார்க்கணும். யாருக்கு பின்னாடி? இந்த இப்போ சொன்னோம் இல்லையா, ஒரு லிஸ்ட்டு சொன்னோன்னையா, இவங்களுக்கு பின்னாடி யார் செயல்படுறான்றதை நம்ம கவனித்து பார்க்கணும். நம்மளுக்கு ரெண்டு உலகம் இருக்குது. ஒன்று இந்த உலகம், நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிந்த உலகம். இன்னொன்று என்னது? கண்ணுக்கு தெரியாத உலகம். சரிங்களா? கண்ணுக்கு தெரிந்த உலகம் ஒன்று, கண்ணுக்கு தெரியாத உலகம் ஒன்று. இன்னும் நம்ம தெளிவாக சொல்லணும்னா, இந்த உலக பிரகாரமான இருக்கிற இந்த சதை, நரம்பு, எலும்பு, அதே போல் இந்த உலகப்புறமான கண், இந்த கண்களை கொண்டு பார்க்குற ஒரு உலகம் உண்டு. சரிங்களா? இன்னொன்று ஆவிக்குரிய ஒரு உலகம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ இந்த மாமிச கண்களில் ஆவிக்குரிய உலகத்தை பார்க்க முடியாது, ஆவிக்குரிய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியாது. ஆனால் நம்ம ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிற போது நம்ம காணாத ஒரு உலகத்தை பார்ப்போம். அந்த உலகத்தினுடைய சூழ்நிலைகள், செயல்கள் எப்படி நடக்குதுங்கிறது கண்டுபிடிச்சிப்போம். அந்த ஆவிக்குரிய உலகத்தில் ரெண்டு செயல்கள் நடக்கும். ஒன்று கடவுளுடைய ஆவி, இயேசுவுடைய ஆவியினுடைய செயல்பாடுகள் நம்ம பார்க்க முடியும். இன்னொன்று சாத்தானுக்குரிய செயல்பாடுகள் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் சொன்னோம்னா, இந்த மந்திரம், மாயம், பில்லி, சூனியம், ஏவல் இதெல்லாம் நடக்குதா? செய்கிறாங்களா இல்லையா? செய்கிறாங்க. ஆமாம். அது நம்ம ஊர்லேயே நடக்குதா இல்லையா? நடக்குது. இதுதான் கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகத்தில் நடக்கிற ஒரு காரியம். அது எப்படி ஒருத்தரை கண்ட்ரோல் பண்ணுது? சரிங்களா? நல்லா தான் போனேன், அது என்னமோ தெரியல, இப்போ கொஞ்ச நாளாக எனக்கு ஒரு வாதியாகவே இருக்குது. சரிங்களா? நோயே இருக்க மாதிரியே இருக்குது. நான் ஆஸ்பத்திரிக்கு போனால் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, ஸ்கேன் பண்ணி, நீ நல்லா தான் இருக்கிற, உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, உடம்புல ஒரு நோயும் இல்லை. ஆனால் பாருங்கள் அந்த தலைவலி போகவே மாட்டேங்குது, ஆனால் பாருங்கள் அந்த கைவலி போகவே மாட்டேங்குது, ஆனால் பாருங்கள் அந்த வயிற்று வலி போகவே மாட்டேங்குது, அந்த தலை சுற்று போகவே மாட்டேங்குது. ஏனே தெரில, ஒரு அசதியாகவே இருக்கிறேன், ஏனே தெரில, உடம்பெல்லாம் ஒரு இதாகவே இருக்குது. சொல்கிறோமா இல்லையா? அப்போ ஆவிக்குரிய மண்டலங்களில் பிரச்சனை, அதுதான் நம்மளுக்கு சொல்லப்படுது. அப்போ எதிரி யார் என்பதை நாம் பார்க்க முடியும்னா, கண்ணுக்கு தெரிய மனுஷன் கிடையாது, கண்ணுக்கு தெரியாத உலகத்தில் அந்த மனுஷனுக்குள்ளே செயல்படுகிற கெட்ட ஆவி, தீய ஆவி, அதுக்கு தான் என்ன சொல்கிறோம், சாத்தான், பேய் அப்படின்னு சொல்கிறோம். அவனுடைய செயல்பாடுகளில் வர்றதா இந்த மந்திரம், தந்திரம், மாயம், பில்லி, சூனியம், ஏவல் எல்லாமே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ நம்மளுக்கு தெரியும், இந்த திண்டுக்கல் வட்டாரத்தில் சில இடங்களில் போய் என்ன செய்வாங்க, குட்டி சாத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து என்ன செய்வாங்க,
என் தோட்டம் நல்லா விளையணும், பக்கத்து தோட்டம் திராட்சை பூ பூக்கிறப்ப ஏவல் அனுப்புறது. போய் நீ என்ன செய்யணும், குட்டிச்சாத்தான் அவன் தோட்டத்தில் இருக்க எல்லா பூவையும் என்ன செய்யணும், தட்டி விட்டு வந்துடணும். நடக்குதா இல்லையா? ஆமாம். சில பேர் என்ன செய்வாங்க, காசை வெட்டி போட்டு வந்துடுவாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, வெள்ளை பவுடர் தூவி விட்டுருவாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, எலுமிச்சம்பழத்தை 2ஆக வெட்டி அதில் குங்குமத்தை தடவி சரிங்களா 2 முட்டையும் வச்சு 2 காஞ்ச மிளகா நடுஜாமத்தில் ஒரு 12 மணிக்கு வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும், அவ்வளோதான், அந்த வீடு முடிஞ்சுது. சரிங்களா? போகிறப்பே தள்ளியோ அப்படி தான் போவோம். அவ்வளோ பயம் இல்லைங்களா? இப்போ உங்கள் வீட்டுக்கெல்லாம் பயமுறுத்த என்ன செய்யணும், இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு மேலே நீங்களாம் வீட்டுக்குள்ளே இருக்கிற போது உங்கள் வீட்டு கதவில் 2 வெட்டின எலுமிச்சம்பழம், அதுக்கப்புறம் கோழி கால் 2 வச்சு 2 காஞ்ச மிளகாயை வச்சுட்டு நைட்டோட நைட்டை எல்லாம் ஊரை சுற்றி எல்லார் வீட்லேயும் வச்சிட்டோம்னா காலையில் எழுந்திரிச்சு என்ன செய்வீங்க, ஐயோ முடிஞ்சது. சரிங்களா? அவ்வளோதான். சரிங்களா? அதுக்கு பார்த்தோன்னே ஒருத்தருக்கு என்ன சொல்லணும், வயிறு கலக்கிறதும் அங்கே ஓடுறதும் இங்கே ஓடுறதும் அப்போ தெரியும் பாருங்க. காலையில் எந்திரிச்சிருக்கான் எல்லாம் வண்டி எடுத்துகிட்டு பூ பறிக்க போக மாட்டாங்க. எங்கே போவாங்க, எந்த சாமிகிட்ட போவீங்க? சரிங்களா? ரொம்ப முக்கியம். எங்கே 60 ரூபா கொடுத்தா ஈஸியாக வேலை முடியுமோ அங்கே போவோம் இல்லையா? சரிங்களா? ஏதாவது கையில் கட்டணுமா, கையில் இடுப்பில் கூட கட்டி விடுங்க, கட்டுங்க. சரிங்களா? தாயத்து, ஒரு தாயத்துல 5 தாயத்தை கொடு, 5 விரல் இருக்கு, அப்படியே கட்டிக்கிட்டே அலையிற. சரிங்களா? நம்ம பள்ளிக தான், நம்ம ஆளுக தான். சரிங்களா? இந்த தாயத்து மந்திரம் மாயம் தேடி போகிறது. சில வீடுகளை போனால் இப்போ கூட பாருங்க, லாஃபிங் புத்தா, என்னது புத்தர்கள் அப்படி இருக்கிறார். சரிங்களா? சில பேர் நச்சுக்கிறாங்க, இந்த குபேரன் வீட்டில் வச்சா என்ன வரும், என்ன வரும்? ஓகே, ஒரு குபேரனை வாங்கி வச்சா 1 லட்ச ரூபா கிடைக்குன்னு வச்சுங்க. இல்லை சொல்கிறேன், ஒரு குபேரன் ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்குமா? அப்போ 300 ரூபாய்க்கு ஒரு குபேரனை வாங்கி வச்சா எனக்கு 1 லட்ச ரூபா கிடைக்குதுன்னா, ஒரு 1000 குபேரனை வாங்கி வச்சா எனக்கு எவ்வளோ கிடைக்கணும் இல்லையா? கிடைக்குமா? அப்படி நீங்கள் வாங்கி வச்சாலே காசு வந்துடும்ல, நான் ஏன் வேலைக்கு போகணும் இல்லையா? சரிங்களா? 300 ரூபா 400 ரூபாய்க்கு ஒரு குபேரனை வாங்கி வச்சோம்னா 1 லட்ச ரூபா கிடைக்குதுன்னா, ஒரு 300 400 500 குபேரனை வாங்கி வச்சோம்னா எவ்வளோ கிடைக்கும்? கிடைக்குமா கிடைக்காதா? அப்போ 400 லட்சம் கிடைக்கணும் எனக்கு, கிடைக்குமா கிடைக்காதா? ஆனால் நம்பி நீங்கள் வச்சுக்கோமா, இந்த பக்கம் சாமி சிறுவம், அந்த பக்கம் குபேரன் காசு கொட்டும். சரி, பாருங்க எப்போ எது மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்கன்ற பாருங்க. இதில் சில பேர் சொல்கிறீங்க, ஃப்ரெண்ட்ஸோட வேலை செய்கிறப்ப ஃப்ரெண்ட்ஸு கிஃப்ட்டு கொடுத்தாங்க, அது எப்படி நான், சரிங்களா? நீங்கள் தான் முடிவு பண்ணோம். ஆண்டவர் முக்கியமா, உங்கள் உலகப்புறமான நண்பர் முக்கியமான. கேட்குதா கேட்கலையா? ஞாபகங்க, தேவையில்லாத பொருட்களை ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, வீட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. நீங்கள் பாருங்கள், அந்தோனியார் சக்கரம் அப்படிலாம் வீட்டில் நிறைய வீட்டில் மாட்டியிருப்பீங்க. சரிங்களா? நாங்கள் அந்தோனியார் சபையில் தான் இருக்கிறேன். சரிங்களா? அந்தோனியார் எப்படியும் பயன்படுத்தினா அதில் வரலாறுல இல்லை. யாரு அந்தோனியார்? அந்தோனியார் சக்கரம்னு ஒன்று பயன்படுத்தினது என்ன இல்லை, வரலாறுலே இல்லை. ஆனால் உங்கள் வீட்டிலெல்லாம் மாட்டியிருக்குது. சரிங்களா? எங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்க, எப்படி வாங்கிட்டு வந்தீங்கன்னு தெரியல. அதில் என்ன எழுதியிருக்குன்னா தெரியுமா? தெரியாது. சரிங்களா? வாங்கியாச்சு, வந்தாச்சு, மாட்டியாச்சு. அந்தோனியார் சக்கரை இருக்குது வீட்டில், தெரியல, கவனம் தேவை. அப்போ பாருங்க, கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகத்தில் இருக்க ஆவிகளோட நம்ம என்ன செய்கிறோம், போராடி கொண்டு இருக்கிறோம். அது மட்டும் நிச்சயம். அப்போ கண்ணுக்கு தெரிகிற மனுஷி நம்மளுக்கு எதிரி இல்லை. ஆனால் அவனுக்குள்ள அந்த தீய ஆவி சேர்ந்து அவனோட ஆவியோடு சேர்ந்து செயல்படுற போது அவனுடைய செயல்கள் தீயவனாக இருக்கும். உலகத்துக்கு ஒத்துப்போகும், பரலோகத்துக்கு ஒத்துப்போகாது, ஆண்டவருக்கு ஒத்துப்போகாது. ஆண்டவர் அதை அறிவிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்போ ஒருபோதும் கையில், இடுப்பில், காலில், இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு வேறையே இல்லை. ஏன் கட்டியிருக்க? சும்மா கட்டியிருக்க. நல்லா பெரிய வடக்கயிறை எடுத்து கட்டிக்க வேண்டியதானே? சரிங்களா? சில பேர் பிள்ளைகள் விரலில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்,
இரும்பு கம்மி எதுக்கு போட்டிருக்க, அதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு. சரிங்களா? அது மட்டும் இல்ல, சில நேரங்களில் சில சீசன்ல பாருங்க, பிள்ளைங்க கையில எலுமிச்சம்பழம் எங்க போனாலும் வந்தாலும் கையில என்ன இருக்கும், வைமாக்கையில அந்த எலுமிச்சம்பழம் அந்த பிள்ளையை காப்பாத்திரும் போல. சரிங்களா? என்னன்னு தெரியல. சரிங்களா? இதெல்லாம் அப்ப பாருங்க, நம்ம குடும்பங்களை என்ன செய்யறோம், குழந்தை பிறந்து கொஞ்ச நாள்ல நீங்க என்ன செய்வீங்க, அந்த குழந்தைக்கு குளிக்க வச்சு பவுடர்லாம் அடிச்சு, அதுக்கப்புறம் கரும்புள்ளி செம்பிலாம் குத்தி. சரிங்களா? என்ன ஒரு ஆசை உங்களுக்கு, குழந்தைக்கு கண்ணு போட்டுரும், திருஷ்டி பட்டுரும், இங்க போட்டு இங்க போட்டு இங்க போட்டு இங்க போட்டு, கையில போட்டு காலில் போட்டு இடுப்புல சைட்ல போட்டு. சரிங்களா? குழந்தைக்கே கண்ணு படணும்னா குழந்தை உங்களுக்குலாம் எவ்வளவு கண்ணு படணும், உண்மையா இல்லையா? அப்ப நீங்களே ஏன் அவங்கள போட்டு வச்சுக்க மாட்டேங்கிறீங்க? சரிங்களா? குழந்தைக்கு மட்டும்தான் கண்ணு படும், பெரியவங்களுக்கு கண்ணு படும் அப்படி ஏதாவது இருக்குதா என்ன? அப்ப நீங்களும் வச்சுக்கலாம் இல்லையா? நீங்க மட்டும் அழகா ஒரு பொட்டு, இங்கே மட்டும் டிசைனா போட்டு வச்சுக்கிறீங்க. குழந்தை திரும்ப கேட்காதனால வை, இங்க குத்து அங்க குத்து அங்க குத்து இங்க குத்து. சரிங்களா? அப்ப இதெல்லாமே முதல் கட்டளைக்கு விரோதமான பாவம். இது எல்லாமே எல்லாமே முதல் கட்டளைக்கு ஒரு பாவம். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு எங்க கால் வச்சாலும் சரி, அது முதல் கட்டளைக்கு விரோதமான பாவம். அப்ப ஆண்டவர் அப்படியாப்பட்ட மனிதர்களை, மனுஷிகளை ஜெபத்தை கேட்க மாட்டார். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இது போன்ற செயல்களை ஒருபோதும் நீங்க என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அப்புறம் வீட்டில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், படிக கல் கட்டி தொங்கும், கருப்பு கயிறு தொங்கும், காஞ்ச மிளகா தொங்கும், காஞ்ச எலுமிச்சம்பழம் தொங்கும். தொங்குதா இல்லையா? எதுக்கு தொங்குது தெரியல. சில பேர் வண்டியில எலுமிச்சம். சரிங்களா? சில பேர் பைக்கில், சில வீடுகளில் நம்ம வீடு சந்திக்க பார்த்தா எல்லாம் கட்டி கட்டி, சரிங்களா, அப்படியே எல்லா பக்கம் கட்டிட்டு போக வேண்டியதானே இல்லையா? இது எல்லாமே முதல் கட்டளைக்கு விரோதமான பாவம். ஆண்டவர் தான் சொல்றாரு. நீங்க விடுதலை பயணத்துல 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்வார், அஞ்சாதீர்கள், நிலை குலையாதீர்கள், இன்று ஆண்டவர் தாமே உங்களுக்காக ஆற்றும் விடுதலை செயலை பாருங்கள், நீங்கள் காணும் எகிப்தியரை நீ என்றுமே காணப்போவதில்லை, உன்னை எதிர்த்து போராடி நீ தேடுவாய், ஆனால் அவர்களை கண்டுபிடிக்க மாட்டாய், உன்னை எதிர்த்து போராடுவர் ஒளிந்து போவர். இது ஏசாயா 41ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுவார். ஆண்டவர் நம்மளுக்கு சொல்றது இதுதான், ரொம்ப தெளிவா சொல்றாரு, ரொம்ப தீர்க்கமாகவும் சொல்றாரு. சில வீட்டில் போய் கேட்டோம்னா, எங்க பாட்டி சொல்லிச்சு, எங்க அம்மா சொல்லிச்சு, இப்படிலாம் தான் செய்ய சொல்லி இருக்கிறாங்க. உனக்கு படிச்சிருக்கிய புத்தி இல்லையா? சரிங்களா? அப்போ மட்டும் புத்தி வேலை செய்யாது, பெரியவங்க சொன்னா கேட்கணும். எதுக்கு? செம்புலி கரும்புலி செம்புலி குத்துறதுக்கெல்லாம். சரிங்களா? அதுதான் அப்படி தவறா செஞ்சு ஆண்டவர் விட்டு தூர விலைக்கு போகுதுன்னா, இன்னைக்கு படிச்சிருக்க உங்களுக்கும் எங்க புத்தி போகுது. அது போல ஒருபோது என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. சில நேரத்தில் திருஷ்டி சுத்தி போடுவாங்க, உட்கார வச்சு உப்பு ஒன்றும் இல்லை. நீங்க அதே உப்பையும் மிளகாய் எடுத்து நேராக அடுப்புல போட்டு பாருங்க, அப்பயும் வெடிக்கத்தான் செய்யும். சரிங்களா? அதெல்லாம் நீங்க பாருங்க. இதெல்லாமே நம்மளுக்கு என்ன செய்யாது, ஒத்து வரவே வராது. ஆண்டவர் இன்னைக்கு நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது இதுதான். இன்றைக்கு நீங்க காண்கிற எகிப்தியர்களை அப்படின்னா அடிமைத்தனம் செய்கிறவங்களை, அடிமைத்தனத்துக்கு கொண்டு போற ஆவிகள், கண்ணுக்கு தெரியாத ஆவிகள், இந்த ஏவல், பெல்லி, சூனியம், மந்திரம், மாயம், இதெல்லாமே ஆண்டவர் ஒரு நொடி பொழுதுல உங்களை விட்டு உங்க குடும்பத்தை விட்டு அகற்ற முடியும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆனா நீங்க யாரை நோக்கி திரும்பணும்? ஆண்டவரை நோக்கி திரும்பணும். பிரைஸ் தி லார்ட், ஆமென். அப்ப நீங்க யாருக்கு விரோதமாக நீங்க எல்லாம் இந்த மந்திர தந்திரம்லாம் செய்யறது? சொந்த கூட பிறந்த அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, இல்ல பங்காளி, அங்காளி, உண்மையா இல்லையா? செய்றீங்களா இல்லையா? அது எப்படி? சரிங்களா? ஒரு ஊர்ல நீங்க மட்டும் நல்லா இருந்தா போதுமா? நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க.
நான் மட்டும் இந்த ஊர்ல நல்லா இருந்தா போதும், மற்றவங்க எல்லாம் கஷ்டப்படணுமா? சரிங்களா? எனக்கு தேவையானதை நானே எல்லாம் செஞ்சுக்க முடியுமா? போதும். நீங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸு இந்த ஊர்ல விளையுது, சரிங்களா? ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் செஞ்சு அதை நூலாக்கி, நூல் ஏதோ ஒரு வேற இடத்துக்கு போய் அது துணியாக்கி, துணி வேற இடத்துக்கு போய் அது திரும்ப ட்ரெஸ் ஆகி நீங்க போய் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து இங்க லோக்கல்ல தச்சு எத்தனை ஒரு கை மாறுது? மாறிச்சா இல்லையா? எல்லாரும் நல்லா இருந்தா தான் நான் நல்லா இருக்க முடியும். உண்மையா இல்லையா? ஒரு சாம்பார் வைக்கிறோம், சாம்பார் வைக்கிறதுக்கு பொருள், எல்லா பொருளும் நம்ம ஊர்ல விளையுது. கத்திரிக்காய், அப்ப பருப்பு, மஞ்சத்தூள், இல்லை சீரகம், இதெல்லாம் எங்க இருக்கு? நம்ம வீட்டில் இருக்குது எல்லாமே. யாரோ எத்தனை கை மாறுது. எல்லாரும் நல்லா இருந்தா தான் நான் நல்லா இருக்க முடியும். அடுத்தவன் கெட்டு போன்னு நம்ம ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது? நினைக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் ஏசாயா 41:13 நம்மளுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. எனில் நானே உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் வலக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே உனக்கு துணையாய் இருப்பேன் என்று சொல்றார். யார் சொல்றது? நம்மளுடைய கடவுள் நம்மளை பார்த்து, நம்முடைய ஏசப்பா நம்மளை பார்த்து சொல்றாரு, நான் தான் உனக்கு கடவுள். நீயா யாரையாவது நினைச்சுக்காத, அங்கே இங்கேயும் போகாத, வேற சக்திகளுக்கோ தெய்வங்கள்ட்டயோ தேடி போகாத. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அம்மா போட்டா எங்க போகணும்? வீட்டுல அம்மா போட்டுச்சுன்னா எங்க போவீங்க? சரிங்களா? பார்த்துக்கங்க. சரிங்களா? ஒரே ஒரு கடவுள் தான். அவர் 3 ஆட்களா இருக்கிறார், தந்தை, மகன், தூய் ஆவி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்க சொன்னாங்க, இங்க சொன்னாங்க. அப்புறம் இன்னைக்கு இன்னொரு புதிய ஒரு விஷயம் வந்திருக்கு, வாஸ்து பார்க்கறது. வாஸ்து பார்த்தா என்ன கட்டுறாங்க? வீடு கட்டுறாங்க. ஆமா, ஒரு நண்பரோட வீட்டுக்கு அவர் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணப்போ என்னை கூப்பிட்டுருந்தாரு. என்னால், நான் வேற இடத்துல இருந்ததுனால போக முடியல. நான் அப்போ ஒரு 10 நாள் கழிச்சு போனேன். கூப்பிட்டு போய் சாப்பாடெலாம் கொடுத்தாரு. இப்போ தான் அவங்க மனைவி வந்து நல்லா பரிமாறினாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் பேசிட்டு ஒரு கிஃப்ட்லாம் கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். திரும்ப ஒரு 5-6 வருஷம் கழிச்சு திரும்ப நான் போனேன் அந்த வீட்டுக்கு. வீடெல்லாம் மாறி இருக்கு. என்னடா வீடெல்லாம் மாறி இருக்கு அப்படின்னு கேட்டேன். கட்டினது சரியில்லையா, வாஸ்து சரியில்லையா, இப்போ வாஸ்து பார்த்து மாற்றிருக்கிறேன். சரின்னு இப்போ போன தடவை நான் எங்கே போய் கழுவுனனோ அங்கே உட்கார வச்சிருக்கிறான். போன தடவை எங்கே போய் நான் சாப்பிட்டனோ அங்கே கழுவ வச்சிருக்கிறான். புரியுதுங்களா? புரியுறவங்களுக்கு புரியும், புரியாதவங்களுக்கு பரவாயில்ல. சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறது? போன தடவை சாப்பிட்ட இடத்துல இப்போ இருக்க சொல்கிறேன், போன தடவை இருந்த இடத்துல இப்போ சாப்பிட சொல்கிறேன். இதெல்லாம் கரெக்டானு பார்த்துக்கங்க. சரிங்களா? இது போல வாஸ்து பார்க்கறது எங்கேயுமே ஆண்டவருக்கு ஒத்து வராது. இப்படிலாம் செய்யாதீங்க. செய்யறவங்க இருந்தாங்க அவங்களோட சேராதீங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இதெல்லாம் பாவம்னா பாவம்தான். இதுக்கெல்லாம் பாவ சிந்தனம் பண்ணணும், கண்டிப்பா பண்ணணும். பண்ணாட்டி கவலை இல்லை, பரலோகத்துக்கு போக முடியாது, கல்லறைக்கு போகலாம். என்னைக்காவது கல்லறைக்கு வாஸ்து பார்த்து கட்டியிருக்கிறீங்களா? சரிங்களா? என்னைக்காவது கல்லறையை தோன்றதுக்கு முன்னாடி இஷ்டம் போல நோண்டாதையா, நல்ல நேரம் பார்த்து நோண்டுவோம், யாராவது செஞ்சிருக்கீங்களா? செய்வீங்களா? இனிமேல் அடட சாமி, இது தெரியாம எங்க அப்பாவும் அம்மாவெல்லாம் புதைச்சிட்டேனே, தோண்டி எடுத்து நல்ல நேரம் பார்த்து திசையை பார்த்து கரெக்டா நோண்டி புதைச்சு அதுக்கேற்ற மாதிரி வாஸ்து பார்த்து கட்டுறேன். செய்யலாமா? பார்த்துக்கீங்க. யாராவது நல்ல நேரம் பார்த்து செத்துருக்கீங்களா? ராகு காலம் வெயிட் பண்ணியா, நல்ல நேரம் தானே, நல்ல நேரம் புகுத்தன அப்படியேதான் உங்கள் குடும்பங்கள் நடந்திருக்குதா? பார்த்துக்கங்க. இதெல்லாம் செய்ய ஒருபோதும் கூடாது. இது ஆண்டவருக்கு ஒத்து வராது. பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆண்டவர் சொல்றது இதுதான், நீ பயப்படாத, அஞ்சாத, நான் உன் கூட இருக்கிறேன். ஏசாயா 41:13 சொல்லுவார், உன் வலக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே, உனக்கு துணையா நான் தான் இருக்க போறேன்னு நம்ம ஆண்டவர் சொல்றார். அதை விட்டுட்டு
இந்த உலக பிரகாரமா காரியங்கள் ஒன்றையும் நீங்க என்ன செய்யக்கூடாது, ஒத்து போகாது. சில பேர் பாருங்க, நியூஸ் பேப்பரை எடுத்தோன்னே எங்க தேடுவாங்க, எங்கம்மா தேடுவீங்க, ராசி பலன், இன்னைக்கு என்ன, இன்னைக்கு நீ நாசமா போவாய், சரிங்களா, நீ போற பஸ் ஆக்சிடென்ட் ஆகும், போவ வீட்டை விட்டு போக மாட்டார், சரிங்களா. இன்னைக்கு என்ன செய்வாங்க, காதல் வயப்படுவாய், ஆமா அந்த பாரு, சரிங்களா. இது மாதிரி போட்டுதான் உங்களுக்கு பிடிக்கும், அதனால அது மாதிரி தான் எழுதுவாங்க, சரிங்களா. உடனே பார்க்கறது, சரிங்களா. அப்ப இதெல்லாம் உண்மைனா உண்மை கிடையவே கிடையாது, சரிங்களா. நல்ல நேரம் என்பது எது, ஆண்டவர் படிச்சது எல்லாமே கிறிஸ்தவங்களுக்கு நல்லது. இதெல்லாம் இப்ப நல்லது, கல்யாணம் பண்ண பாரு வரும், அப்ப என்ன வரும், சாமி 10 ரூபாயிலிருந்து 11க்குள்ள கட்டியிருக்கு சாமி, ஏன் 11:31 கட்டினா கீழே விழுந்துருமா என்ன, அது கட்டுறதை பொறுத்துதான், சரிங்களா. சாமியார் கையில் இல்லை, சரிங்களா. நல்ல நேரம் பார்த்து கல்யாணம் பண்ணதெல்லாம் அப்படியே இறுகி உட்காந்துருக்கு. இப்போ கூப்பிட்டு நம்ம அடிக்கணும், நல்ல நேரம் இருந்தால் கட்டாங்க என்ன, சரிங்களா. அப்போ நல்ல நேரம் கெட்ட நேரம் இல்லை, ஆண்டவன் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறேன், உன் வழக்கையை நான் பற்றி பிடிச்சிருக்கிறேன், பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், அதுதான் முக்கியம். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதைத்தான் கேட்கணும். ஆண்டவர் சொல்லாததை நம்ம யோசித்து நம்ம பயப்பட தேவையில்லை. பிரைஸ் தி லார்ட். சக்கரையா 2:5 சொல்லுவார், நான் உன்னை சுற்றிலே ஒரு நெருப்பு வேலி போட்டிருக்கிறேன். யாரை சுற்றி, யாரை சுற்றி, நம்ம நினச்சிட்டு நம்ம போட்டிருக்க காம்பவுண்டு வாலு, கேட்டு, டோரு, பீரோலாம் பாதுகாப்பு, அதெல்லாம் பாதுகாப்பு இல்லை, அதெல்லாம் உடச்சி எடுத்துட்டு போயிடுவாங்க, சரிங்களா. ஆனா ஆண்டவர் சொல்றது, உன்னை சுற்றி நானே ஒரு நெருப்பு வேலி போட்டிருக்கிறேன். எப்ப யாரு ஆண்டவரோடு கூட இருக்கிறாங்களோ அவங்கள ஒவ்வொருத்தரை சுற்றி, தனிப்பட்ட விதத்துல, உன் வீட்டை சுற்றி, உன்னுடைய எல்லா சொத்துவை சுற்றி, இடம் நிலம் எல்லாற்றை சுற்றிலும் என்ன செய்வார் ஆண்டவர், ஒரு நெருப்பு வேலி போடுவார். அதுதான் உனக்கு பாதுகாப்பு, வேற எதுவும் பாதுகாப்பு கிடையாது. நீங்க நினைக்கலாம் இது காப்பாத்திரும் அது காப்பாத்து, எதுவும் காப்பாத்தாது. பிரைஸ் தி லார்ட். எதுவும் காப்பாத்தாது. நான் ஆண்டவரோடு சேர்ந்து நடக்கிற போது அதுதான் என்னை காப்பாற்றும். அப்ப எனக்கு எதிரிகள் என்பது யாரும் இருக்க மாட்டாங்க, இருக்கவே முடியாது. அப்படின்னா நான் முதலாவதாக யாரையும் நான் எதிரியா மாற்ற கூடாது. அதுதான் ஆண்டவர் என்ன சொல்லுவார் உங்களுக்கு, ஏசாயா 41:14 சொல்லுவாரு, யாக்கோப்பு என்னும் புழுவே, இஸ்ரேல் என்னும் பொடி பூச்சியே, அஞ்சாதிரு, நான் உனக்கு துணையாயிருப்பேன் என்கிறார் ஆண்டவர், இஸ்ரேலின் தூயவரே உன் மீட்பர். பிரைஸ் தி லார்ட். உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், நீ யாரு என்பது எனக்கு தெரியும், ஆனா நான் என்ன செய்ய, உனக்கு துணையா இருந்து உன்னை காப்பேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல யார் வேணாலும் கூட இருக்கலாம், ஆனா ஆண்டவரோ அவருடைய பிரசன்னமோ உங்க கூட இல்லாட்டி, உங்களை போல வறியவரும் உங்களை போல ஏழைகளும் இந்த பூமியில யாருமே இல்லை. கேட்டுச்சா கேட்கலையா? இயேசு அவருடைய பிரசன்னம் என் கூட இல்லைன்னா என்னை போல ஏழை இந்த உலகத்துல யாருமே இல்லை. இந்த உலகம் சொல்லும், சாப்பாடு இல்லைன்னா, தங்கறதுக்கு வீடு இல்லைன்னா, உடுத்த உடை இல்லைன்னா இவங்க தான் ஏழைகள் என்று. ஆண்டோடைய பிரசன்னம் அது ஏழை கிடையாது. யாரு தான் ஏழை? யாருடைய வாழ்க்கையில இயேசு அவருடைய பிரசன்னம் இல்லையோ அவங்க தான் மகா ஏழை. அவங்கள போல தரித்திரத்தில் இருக்கவங்க யாரும் இந்த உலகத்துல இல்லவே இல்லை. ஏன்? இயேசு இல்லாட்டியே பாதுகாப்பு இல்லை. இயேசு இல்லாட்டி என்ன இல்லை? பாதுகாப்பு இல்லை. அப்ப கண்டது உள்ள வரும் போகும். எது கண்டது? எல்லாம் தான் கண்டது. சாத்தானால ஆட்கொள்ளப்பட்ட மனிதர்கள், அவ்வளவுதான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, நம்மளுக்கு ஒருவருக்கு ஒருவர் என்னது? நன்மை செய்து பரிவு காட்டணும். எபேசியர் 4:32 சொல்வார், ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள், கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவர் மன்னிங்கள். இப்ப யாராவது ஒருத்தவங்கள்ட்ட சண்டை போட்டாங்க, நீங்க இயேசு மன்னிக்கிறது போல அவரை மன்னிச்சு ஏற்றுக்கொண்டீங்கன்னா அவர் உங்களுக்கு எதிரி ஆவாரா? கேட்டுச்சா கேட்கலையா? அவர் உங்களுக்கு எதிரி ஆவாரா? ஆக மாட்டார். அப்ப உங்களுக்கு எதிரி யாராவது இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. நல்ல ஞாபகம். நீங்க ஒருத்தர் உங்களுக்கு எதிராக பாவம் செஞ்சா
அவங்கள மன்னிச்சு அவங்கள ஏற்றுக்கொண்டேன்னா உங்களுக்கு எதிரியே இருக்க மாட்டாங்க. நீங்க எப்போ மன்னிக்காம இந்த நம்ம ஊர்ல என்ன சொல்லுவாங்க, அவங்கள ரோசக்காரங்க, உப்பு போட்டு சாப்பிட்றோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆமா, இப்படிலாம் நம்ம பேசுறோம் இல்லைங்களா? சரிங்களா? எதுல நம்ம ரோசமா இருக்கோம்னா, ஆண்டவர் சொன்ன வழிமுறைகளை வாழ்வதை நம்ம ரோசமா இருக்கோம். நானும் அந்த உலகப்புறமா நானும் செத்தாலும் மூஞ்சில என்ன செய்ய மாட்டேன், முழிக்க மாட்டேன். எந்த செத்தவே முழிச்சு முழிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். சரிங்களா? உங்க ஊர்ல நம்ம ஊர்ல பாருங்க, நம்ம குடும்பத்துக்கு கூட பெரியவங்க இறந்துருப்பாங்க, தாத்தா பாட்டி அம்மா அப்பாலாம். அவங்களாம் செத்த பிள்ளை முழிச்சு முழிச்சு பார்த்தாங்களா, பெரிய பிள்ளை வந்துருச்சா, சின்ன பிள்ளை வந்துருச்சா, யாரு சீர் கொண்டு வந்திருக்கா, பொண்ணை என்ன காசுல வாங்கிட்டு வந்திருக்கான், வேட்டி என்ன காசுல வாங்கிட்டு வந்திருக்கான், சீர் வரிசை கொடுத்துருக்குறானா, வாழைப்பழம் ஒரு சீப்பு கொண்டு வந்துட்டானா, சட்டி நிறைய அரிசி கொண்டு வந்தா நெல்லு யாரும் முடிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்களா? இல்லை இல்லை. அப்புறம் என்ன? சரிங்களா? எதுல ரோசமா இருக்குன்னா, ஆண்டவர் சொல்ற வழிகள்ல, ஆண்டவர் சொல்ற வார்த்தையில நம்ம நிலைச்சு இருந்து அவருக்கு கீழ்ப்படியணும். அதுதான் ஆண்டவருக்கு பிடிக்கும். அதுலதான் ரோசமா இருக்கணும். அப்ப ஆண்டவர் இயேசு என்னை மன்னிக்க சொல்லியிருக்கிறதுனால நான் மன்னிப்பேன். அவர் இந்த சிலுவையில மன்னிச்சதுனால நான் என்ன செய்வேன், மன்னிப்பேன். பிரைஸ் தி லார்ட். அப்ப எனக்கு எதிரிகள் இருப்பாங்களா? எதிரிகள் இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? நீயா மந்திரம் செய்யற, ஏண்டா நான் இழைச்சவனா, என்கிட்ட காசு இல்லையா, நீ 30,000 ரூபாய்க்கு மந்திரம் செய்த, நான் 50,000 மந்திரம் செய்ய வேண்டாம். நீ 50,000 ரூபாய்க்கு சரியா, கேரளா பக்கம் போவேன், 1.5 லட்சத்துக்காக உனக்கு செஞ்சு உன் வாழ்க்கை என்ன செய்வேன், அழிக்காம விட மாட்டேன். இப்படித்தானே உலகத்தில் நடக்குது. நடக்குதா இல்லையா? ஆமா, நல்ல ஞாபகம். ஒரு ஊர்ல நான் வந்து உதவி பங்கத்தை இறந்த போது அந்த ஊர்ல நான் ஒரு வருஷம் இருந்தேன். சரிங்களா? திண்டுக்கல்ல தான் இருந்தேன். அந்த திண்டுக்கல்ல இருக்கிறப்ப சொன்னாங்க, சாமி இந்த ஊர் ரொம்ப மோசமான ஊர், நீங்க பேசாம கவனமா இருங்க. சரிங்களா? இங்க ஒரு ஆள் அப்பப்போ அப்படியே உள்ள வந்துட்டு போவாரு. ஒவ்வொரு மாசமும் 4,000 ரூபாயில இருந்து 40,000 ரூபாய்க்கு மருந்து செய்யறாரு. சரிங்களா? ஒரு மாதிரி வெள்ளை பவுடர் அப்படியே தூவி விட்டு போயிடுவாங்க, பார்த்துருங்க. சரிங்களா? சாப்பாடுல கலக்கி கொடுத்துருவாங்க. சிக்கன் குழம்புல நீங்க விஷம் வாங்கி சிக்கன் நல்லா இருக்கும் சாப்பிட. சரிங்களா? அவ்வளவுதான், கவனமா இருங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சரிங்களா? நான் சொல்றது 10 வருஷத்துக்கு முன்னாடியே. சரிங்களா? இப்பெல்லாம் நம்ம ஆளுங்க ரேஞ்சு கூடிக்கிட்டே போயிடுச்சு. செலவு பண்றதுல, அடுத்தவங்க மந்திரம் செய்யறதுல, அடுத்தவங்களை கெடுக்கிறதுல, அடுத்தவனை அழிக்கிறதுல. எது நீ செய்யறாயோ அதுதான் எனக்கு என்ன செய்யும், உனக்கும் வந்து சேரும். பிரைஸ் தி லார்ட். எந்த அளவையால நீ அழைக்கிறாயோ அதே அளவை உன் மடியில சரிந்து விழும்படி, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உன் மடியில் போடப்படும். பிரைஸ் தி லார்ட். நாங்க கடலோர பக்கம்லாம் போற போது, தியானங்கள் கொடுக்கிற போது, அந்த கடலோர பக்கம் இருக்கிறவங்கள்ட்ட நிறைய பேர் பார்த்துருக்குறோம். நல்லா வாழ்ந்த குடும்பம் சாமி, ஆனா நீங்க நடுத்தருவில் வந்துருச்சு. ஏன்? மீன் பாடு. ஏன்? மந்திரம் வச்சு மீனை பிடிக்கிறது. மந்திரம் தந்திரத்தை வச்சு மீன் படகுல போய் பாருங்க, அப்படியே கட்டி தொங்கும். சரிங்களா? மந்திரவாதி எங்க இருப்பான், உங்க போட்ல இருப்பாங்க. போட்டு எடுக்கட்டா, எடு போட்டு எடுக்கும். வலைய போட்டா வெயிட் பண்ணு, சொல்றப்பதான் வலை போடணும். வலைய போடு, வலைய சரிங்களா போட்டு பிடிச்சா லட்சக்கணக்கில் வரும். எத்தனை லட்சம் வந்துச்சு? 40. 10 லட்சத்தை எனக்கு தள்ளிடு. சரிங்களா? மந்திரவாதிக்கு 10 லட்சம், மீன் பிடிச்சவங்க 30 லட்சம். அப்படி குறைஞ்ச நாட்கள்ல பணக்கார ஆவாங்க, ஆனா குறைஞ்ச நாட்கள்ல பைத்தியமும் ஆவாங்க. எல்லாம் இழந்து போய் நடுத்தருவில் நிற்பாங்க. அது போன்ற குடும்பங்களையும் நாங்கள் பார்த்துருக்கிறோம். சரிங்களா? கவனம் தேவை. அப்ப கவனம் தேவை. எந்த அளவையால் நீ அளக்கிறாயோ, தீமைக்கு போனேன்னா உனக்கு என்னதான் வந்து சேரும், தீமை தான் வந்து சேரும். கவனம் தேவை. அதனால அடுத்தவங்களை கெடுக்கிறது இல்லை. ஆண்டவர் சொல்றது, நான் மன்னிச்சது போல நீ என்ன செய்யணும், மற்றவங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கொலோசியர் 3:13 ஆண்டவர் சொல்லி கொடுப்பார், ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள், ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள், ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். ஆமா, சரிங்களா? மனுஷனா பிறந்த எல்லாருமே பெர்ஃபெக்டா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். கல்யாணம் உங்களுக்கு தெரியும்.
நீங்க நினைச்ச மாதிரி மனைவி வந்துச்சா? நீங்க நினைச்ச மாதிரி கணவன் வந்துச்சா? இதுல வேற லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்களுக்கு தெரியும். லவ் பண்றப்போ அப்படி தெரிஞ்சா கல்யாணத்துக்கு அப்புறம் என்னால போட்டு முடியல, இவளுக்காகவா நான் சண்டை போட்டு இவளை கல்யாணம் பண்ணா இவளைத்தான் கல்யாணம் பண்ணுவேன். அந்த அம்மா கேட்டா சாப்பிடாம இருந்து எங்க வீட்டுல சண்டை போட்டு அப்பயே சொன்னாங்க, அவன் திருமொழியே சரியில்லை, நான் நல்லவர், நான் திருத்திடுவேன், எனக்கு உயிர் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வந்து இப்ப ஐயோ முடியல. தேவையா அதெல்லாம் இல்லைங்களா? அப்ப நம்மளுக்கு தெரியும் சரிங்களா, எல்லாரும் நம்ம நினைச்ச மாதிரி இருக்க மாட்டாங்க, நினைச்ச மாதிரி அது மாதிரி நடக்கவும் முடியாது. இப்ப ஆண்டவர் அதை நம்மளுக்கு சொல்றாரு, ஒருவரை ஒருவர் என்ன செய்யணும்? பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒரு ஏதாவது முறைகேடு இருந்தா என்ன செய்யணும்? மன்னியுங்கள். ரொம்ப முக்கியம். தவக்காலத்துல யார் மேலேயாவது உங்களுக்கு கோபம் இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்? மன்னிக்கணும். நல்ல ஞாபகம் வச்சுங்க, யாரு மேலேயாவது நீங்க பிறந்ததுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் யாரு மேலேயாவது கோபம், அண்ணன், தம்பி, தங்கச்சி, கூட பிறந்ததுல பார்த்தா பாருங்க, சின்ன பிள்ளையா இருக்கப்ப எல்லாம் சண்டை போட்டுட்டே இருக்கும், சரிங்களா? இதுல வேற சண்டை, அவனுக்கே செய்யறீங்க, அவளுக்கே செய்யறீங்க, சரிங்களா? இதெல்லாம் பெரிய சண்டை மாதிரி நிற்கணும், நாளைக்கு சிரிப்பா இருக்கணும், சரிங்களா? அப்ப இதுல இல்ல, ஒருவரை ஒருவர் பொறுத்துக் கொள்ளுங்க. யாரு மேலேயாவது நம்மளுக்கு கோபமோ வருத்தமோ இருந்தா என்ன செய்யணும்? அவங்க என்ன செய்யணும்? மன்னிச்சு மறந்துடணும். கிறிஸ்தவனுடைய வாழ்க்கைக்கு சரிங்களா அஸ்திவாரமே இந்த ஒரு விஷயம்தான். யாரு மேலேயும் கோபம் இருந்துச்சா மன்னிச்சு மறந்துடணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. யார் மன்னிச்சு மறக்கணும்? மத்தேயு நற்செய்தி 6:14 சொல்றார், மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார். நீங்க மற்றவங்களை மன்னிக்காட்டி நல்ல பூசைக்கு வந்து நல்ல நாக்கு நீட்டி நன்மையா சாமி சின்ன அப்பமா கொடுக்குது, அடுத்த பெரிய அப்பமா தோசை மாதிரி கொடுக்க சொல்லுங்க, வயிறு பத்தவே மாட்டேன், சரிங்களா? அப்படி நல்ல நன்மையை வாங்கி வாங்கி பாவத்தை சேர்த்துக்கிறேன்னு அர்த்தம். ஒவ்வொரு முறையும் திருப்பலியில பங்கெடுத்து நன்மை வாங்குறப்ப எதை கட்டிக்கிறீங்க? பாவத்தையும் சாபத்தையும் சேர்த்து கட்டிக்கிறீங்க. ஒவ்வொரு முறையும் நீ அப்படி மற்றவங்க மேல மன்னிக்காம நன்மை வாங்குற போது ஒவ்வொரு முறையும் உனக்குள்ள யார் வர்றா? சாத்தான் வரும், சரிங்களா? முதல் தாப்போஜனத்துல இயேசு கிறிஸ்து கையிலிருந்து அப்பத்தை யார் வாங்குறா? யூதாஸ் வாங்குறப்போ யூதாஸ்ல என்ன நுழைஞ்சிச்சு? சாத்தான் நுழைஞ்சது. ஆமா. அப்ப ஒவ்வொரு முறையும் திருப்பலியில மற்றவங்களை மன்னிக்காம மற்றவங்களை கோபமா வச்சிருந்து அவங்க செஞ்சதை இன்னும் நல்ல ஞாபகம் வச்சிருந்து சரிங்களா நீங்க என்ன செய்றீங்க? நன்மை வாங்குற போது உங்களுக்குள்ள யார் வர்றா? யார் வர்றா உங்களுக்குள்ள? தெரிஞ்சா சரி, சரிங்களா? புத்தி உள்ள புள்ள பொழைச்சுக்கும். ஞாபகம் வச்சுங்க, இனிமேலு யாரு என்ன செஞ்சாலும் யாருக்காக? இயேசு கிறிஸ்துக்காக நம்ம என்ன செய்யணும்? மன்னிச்சு மறக்கணும். இதுல ஒரு சிலர் மன்னிச்சுட்டேன் ஆனா மறக்க மாட்டேன், சரிங்களா? அப்படி நீங்களும் நானும் செஞ்ச ஒவ்வொரு குற்றம் குறையும் ஆண்டவர் மன்னிக்காம இருந்தா எவ்வளவு இருக்கும் நம்மளுக்கு? ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நம்ம வீட்டுல சமைக்கிற போது என்ன ஆகும்? காய் வெட்டுறதுல மீதி வரும், முட்டை உடைச்சோம்னா மீதி வரும், ஒரு கறி கழுவணும் அதுல மீதி வரும், கோழி அடிச்சுனா ரெக்கையில இருக்குல்ல, அதெல்லாம் கிச்சன்லயே வச்சுக்கிட்டா நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா இருக்காதா? என்ன செய்வோம்? நம்ம சமைச்சு முடிச்சுட்டு குப்பையெல்லாம் தூக்கி போட்டுருவோம், சரிங்களா? யார் வீட்டில் விழுந்து நார்னா என்ன, என் வீட்டில் இருக்கக்கூடாது, தூக்கி போட்டுருவோம், சரிங்களா? அது வேற விஷயம். அது மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸு போடுறோம், சரிங்களா? ட்ரெஸ்ஸு ஒரே ட்ரெஸ்ஸை ஒரு வருஷம் போடுவோமா? போடுவீங்களா போட மாட்டீங்களா? என்ன செய்வீங்க? ஒரு நாள் போட்டால் அது என்ன செய்யும்? அழுக்காகும். அழுக்காகனா என்ன செய்வோம்? பத்திரமா வச்சு அடுத்த ட்ரெஸ் அதையும் வச்சு, சரிங்களா? அதையும் வச்சுப்போம். அப்படியே வருஷக்கணக்கில் வைக்க முடியுமா? ஏன் வைக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு வாரம் வீட்டில் கிச்சனில் இருக்க குப்பையெல்லாம் அப்படியே வீட்டுக்குள்ளே வச்சுருப்பீங்களா? வைக்க மாட்டீங்க. ஏன்? என்ன செய்யும்? என்ன செய்யும்? நாரீரம். அதுக்கு புத்தி இருக்குல்ல, அதை கொண்டு போய் வெளியே போடணும். அழுக்கா போச்சு ட்ரெஸ்ஸு துவைச்சு போடணும், இல்லாட்டி பக்கத்தில் யாரும் வரமாட்டாங்க, அதுக்கெல்லாம் புத்தி இருக்குல்ல. அதே போல மற்றவங்க நம்மளுக்கு எதிராக செஞ்ச குற்றம் குறைகளை என்ன செய்யணும்? மன்னிக்கணும். இல்லாட்டி அந்த குப்பையை சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பீங்க. இந்த குப்பைகள் கண்ணுக்கு தெரியும், கிச்சன்ல இருக்கிறது ட்ரெஸ் எல்லாம் கண்ணுக்கு தெரியும்.
நீங்க மற்றவங்களை மன்னிக்காம இருக்கிறது என்ன செய்யுது? கண்ணுக்கு தெரியாது. ஆனா எங்க சேர்த்து வைக்கிறீங்க? உங்கள் இதயத்துல, உங்க உள்ளத்துல சேர்த்து வைக்கிற போது ஆண்டவர் பக்கத்துல இருப்ப அது அவருக்கு நாரும். சரிங்களா? அதனால நீ கோயிலுக்கு இங்க நுழையிறப்ப அவர் ஓடி போயிடுவார் பின்னாடி. ஐயையோ இந்த அக்கா வருது, எத்தனை வருஷமா? 30 வருஷமா 50 வருஷமா சேர்த்து வச்சிருக்குது. சில பேர் பாட்டியை கேளு, இதே குளிக்கு போகுது. இதுவே பாட்டியா இருந்து பொக்கவாயாச்சு குளிக்கு போகுது. இது இன்னும் அவங்க மாமியார் சொன்னதை நினைச்சு இன்னும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது. கல்யாணம் பட்டு வந்த பையனை எப்படி உன் மாமியார் அன்னைக்கு பேசுனது, நாத்தனார் பேசுனது, கொழுந்தன் பேசுனது ஞாபகம் வச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. இன்னைக்கு பூசையில படிச்ச வசனம் ஞாபகம் இருக்கா? எது உள்ளத்துல வச்சு ஞாபகம் வச்சுக்கணுமோ ஆண்டவருடைய வார்த்தை இல்ல. மனுஷன் பேசின வார்த்தையை உள்ள தூக்கி வச்சுக்கிட்டு அப்படி பேசுனாங்க, இப்படி பேசுனாங்க. Praise the Lord. Hallelujah. இதெல்லாம் வெக்கப்படணும், நம்ம தான் வெக்கப்படணும். அப்ப மனுஷன் பேசின வார்த்தையை உள்ள வச்சிருக்கிறோம், ஆண்டவர் பேசின வார்த்தைக்கு உள்ளத்துல என்ன செய்யல? இடம் இல்லை. மனிதருடைய கோட்பாடுகள் ஆண்டவருடைய வார்த்தையை என்ன செய்யாது? ரீப்ளேஸ் பண்ணாது. ஆண்டவருடைய வார்த்தைகள் சொன்னது அதை நம்ம கீழ்ப்படுகிறதுக்கு தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்பதான் ஆண்டவர் சொன்னார், உனக்கு நான் பாதுகாப்பு கொடுப்பேன். பிரைஸ் தி லார்ட். அது மட்டும் இல்ல, ஆண்டவருடைய வார்த்தை நம்மளுக்கு தெளிவா சொல்றது ஒரு வார்த்தை. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை, சினமுற்றாலும் பாவம் செய்யாதீர்கள், பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தனியட்டும், அழகைக்கு இடம் கொடுக்காதீர்கள். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, முதல்ல இந்த உலகத்துல ஆதாம் ஏவாள் ஆண்டவர் படைச்சார். அவங்களுக்கு முதல் பிள்ளைகள் யாரு? காயினும் ஆபேலும். காயின் ஆபேல் ஆண்டவர் காணிக்கை செலுத்துறாங்க. ஆபேலுடைய காணிக்கை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், காயினுடைய காணிக்கை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப அவனுக்கு யார் மேல கோபம் வருது? ஆபேல் மேல கோபம் வருது. ஆனா அவனுக்கு யார் மேல கோபம் வந்திருக்கணும்? கடவுள் மேலதான் கோபம் வந்திருக்கணும். கடவுள் தானே காணிக்கை ஏற்றுக்கொள்ள. ஆனா அவன் தம்பி மேல கோவப்பட்டு அவனை கொலை செய்யறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ கோபமா இருக்க போது அழகை உன் படியில என்ன செய்து, உன் வீட்டு படியில படுத்து கிடக்குது, இடம் கொடுக்காத என்றார். ஆனா அவன் இடம் கொடுத்ததுனால தம்பியை கொலை செய்யறான். அதனால ஆண்டவர் சொல்றார், சினமுற்றாலும் பாவம் செய்த. சினம் என்பது, கோபம் என்பது மனித இயல்புல ஒரு இயல்பு. ஆண்டவர் படைச்சிருக்கார். அது நன்மைக்காக தான் பயன்படுமே தவிர தீமைக்காக அல்ல. அந்த தீமைக்கு இடம் கொடுத்தா அழகை உள்ள வரும். அப்ப அழகை உள்ள வரும். ஆண்டவர் சொல்றார், நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல அழகைக்கு இடம் கொடுப்போம். ஒண்ணு சிந்தனை வழியாக சாத்தான் உள்ள வரும், இன்னொன்னு கண்கள் வழியாக சாத்தான் உள்ள வரும், இன்னொன்னு நாம் பேசுற நாவு, அறிக்கையிடுற வார்த்தைகள் வழியாக சாத்தான் உள்ள வரும், இன்னொன்று நம்ம இருதயம், நம்முடைய ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ். சரிங்களா? நம்ம எதுக்கு ஆசைப்படுறோம், எதுக்கு நம்ம அதிகமாக சிந்திக்கிறோம், இடம் கொடுக்குறோம். இன்னைக்கு காலையில எந்திரிச்சிருந்து இந்த நேரம் வரைக்கும் எதை குறித்து அதிகமான சிந்தனை இருந்துச்சோ, எதுக்கு அதிகமாக ஆசைப்பட்டீங்களோ, இல்லை எதுக்கு அதிக நேரம் செலப்பட்டீங்களோ, அதுதான் உங்க இதயம். அதுக்கு தான். அப்ப இதயத்துல தேவையில்லாத உலகப்புறமான காரியங்கள் மட்டுமே இருந்துச்சுன்னா சாத்தான் உள்ள வந்து தங்குவோம். அது மட்டும் இல்ல, உங்கள் கைகளுடைய செயல்கள் ஆண்டவருக்கு விரோதமா இருந்துச்சுன்னா நல்லது, சாத்தானுக்கு விரோதமா இருந்துச்சுன்னா சாத்தான் வந்து தங்கும். அதே போலதான் கால்கள். எந்த இடத்துக்கு விரைந்து ஓடுறீங்க ஒவ்வொரு நாளுமே, அந்த வழிகள் ஆண்டவருக்கு உரியதா இருந்துச்சுன்னா பரவாயில்ல, இல்லாட்டி சாத்தான் வரும். இத்தனை விதங்கள் தான், இத்தனை கதவுகள் தான் சாத்தானுக்கு என்ட்ரி பாயிண்ட் உங்களுக்கு வர்றதுக்கு இருந்துச்சுன்னா சாத்தான் உள்ள வரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனாலதான் யாக்கோப்பு 4:7 நம்ம ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பார், கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள், அழகையை எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அது உங்களிடமிருந்து ஓடி போகும். கடவுளுக்கு முதல் காரியம் என்னது? ஆண்டவருக்கும் அவர் சொன்ன வார்த்தைக்கும் நான் கீழ்ப்படிந்து வாழ்ற போது சாத்தான் பக்கத்துல வராது, சாத்தான் நம்மளை விட்டு ஓடும். அப்படி இல்லாட்டி ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னா சாத்தான் உள்ள வரும். சிம்பிள். அப்ப ஆண்டவர் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, திருவெளிப்பாடு 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, ஆட்டுக்குட்டி சிந்திய இரத்தத்தாலும் தாங்கள் பகர்ந்த சான்றாலும் அவர்கள் அவனை வென்றார்கள். இயேசு ரத்தம் நம்ம மேல இருக்கணும். ரெண்டாவது, ஆண்டவருடைய வார்த்தையை மீண்டும் மீண்டும் அறிக்கை இடுறதுனால சாத்தானை நம்ம வெல்ல முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யாராவது ஒருத்தங்க பேய் பிடிச்சோம், ஆனா பேய் படுத்து பாரு உட்காந்து. நான் ஒரு மாதிரி பெங்களூர்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது ஒருத்தர் வந்து காலையில விடிஞ்சு விடியாம 6 மணிக்கு என் கதவை தட்டினார்.
6:30 எங்களுக்கு பூஜை, ரெடி ஆகணும். சீக்கிரம் வாங்க சாமி, ரெடி ஆகிட்டு வாங்க, என் பொண்ணை பாருங்க. அது நைட் ட்ரெஸ் போட்டு அப்படியே வந்திருக்குது. முடியலாம், என்ன ஆச்சு? பேய் படம் வந்துச்சா? நைட் 12 மணிக்கு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். பேய் படம் வந்துச்சு, நைட் 12 மணிக்கு உட்காந்து தனியா பார்த்துக்கிட்டு இருந்தேன் ரூம்ல. அப்ப பயந்துட்டே பாரு. பிரைஸ் தி லார்ட். அதான் பாருங்க, சரிங்களா? தேவையில்லாத காரியங்களை நம்ம பார்க்கிற போது தேவையில்லாம பயம் வந்து, அதான் ஆண்டவர் சொல்றார், கடல் பணிந்து இருக்கிற போது சாத்தானை நம்ம எதிர்க்கலாம், அவன் ஓடி போவான். நம்மள்ட்ட அவனுடைய காரியங்கள் எதுவும் செல்லுபடியாது. மந்திரம், மாயம், தந்திரம், குறி சொல்லுதல் எதுவுமே நம்மளுக்கு பலிக்காது, எதுவுமே பலிக்காது. கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு எதுவுமே கிடையாது. அதான் நீங்க யாரு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்களோ அவங்களுக்கு எதுவுமே பலிக்காது. அதுதான் நம்ம பார்க்க போறோம். அப்ப அவர் சிந்திய ரத்தம் ஒவ்வொரு நாளும் நம்ம மேல வைக்கணும். இயேசு ரத்தத்தை கொண்டு என் உடலையும் ஆன்மாவையும் ஆவியும் கழுவி சுத்தி இருக்கிறேன். இயேசு ரத்தம் என் இருதயத்தில் நிரம்பட்டும். இயேசு ரத்தம் என்னுடைய ஒவ்வொரு உடல் உறுப்புகளாக கடந்து செல்லட்டும். அப்படி இயேசுவின் ரத்தம் நம்ம மேல இருக்க போது நமக்கு எந்த தீமையும் வராது. அதுக்கடுத்து நீங்க பாத்தீங்கன்னா என்னாகமும் எண்ணிக்கை 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கும். யாக்கோப்புக்கு எதிரான மந்திர மாயம் ஏதுமில்லை, இஸ்ரேலுக்கு எதிரான குறிகூறலும் யாதுமில்லை. நான் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட கருவியாக இருக்கிற போது எனக்கு எதிராக யார் மந்திரம் செஞ்சாலும் மாயம் செஞ்சாலும் குறி சொன்னாலும் எனக்கு பலிக்காது. ஏன்? நான் ஆண்டவரோட இருக்கிறேன், இயேசு என்னோட இருக்கிறார், என்னை சுற்றிலுமாக ஒரு நெருப்பு வெளியே இருக்கு, அவர் ரத்தம் என் மேல இருக்கு. நீங்க மந்திரவாதிகிட்ட கூட போய் நீங்க மந்திரத்தை சொல்லி இந்த ஆளுக்கு எதிராக செய்யனா, மந்திரம் செய்யப்ப அவனுக்கு தெரியும் இந்த ஆளுக்கு எதிராக நான் செய்ய முடியாது. ஏன்? ஒரு இயேசுவோட நடக்கிறாங்க. கிறிஸ்தவங்களுக்கு எதிராக உண்மையான கிறிஸ்தவர்கள் யாரெல்லாம் இயேசுவோடு நடக்கிறாங்களோ அவங்களுக்கு எதிராக மந்திரமாயம் செய்ய முடியாது. மந்திரம் செய்ய ஒவ்வொருத்தருக்குமே தெரியாது. நீ அப்போ சுப்ப கிறிஸ்துவங்களா இருந்த, ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை கோயில் கோயிலுக்கு வந்து பூசை பார்க்கறது, நன்மை வாங்குறது, பாவ சிந்தனை பண்ணாம இருக்கிறது, டெய்லி ஜெபிக்காம இருக்கிறது, இறைவார்த்தை படிக்காம இருக்கிறது, அதை தியானிக்காம இருக்கிறதுனா கண்டிப்பா உனக்கு பிரச்சனை வரும். மந்திரம் செஞ்சா பலிக்கும். நீ இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக கரெக்டா இருந்தேன்னா ஒன்றும் பலிக்காது. இஸ்ரேலுக்கு எதிராக எந்த மந்திரமாயமோ குறி சொல்லுதோ கிடையாது. அது மட்டும் இல்ல, இணைச்சட்டம் 28:7 நம்மளுக்கு ஆண்டவருடைய வசனம் சொல்லி கொடுக்கும். உனக்கு எதிராக எழும் உன் பகைவர்கள் உனக்கு முன் முறியடிக்கும்படி ஆண்டவர் அவர்களை உன்னிடம் ஒப்படைப்பார். அது மட்டுமல்ல, அவர்கள் ஒரு வழியாய் உனக்கு எதிராக வருவார்கள், ஆனால் 7 வழியாய் உன் கண்களுக்கு முன்னே ஓடி போவார்கள். எனக்கு எதிராக யாரு செயல்பட்டாலும் ஒரு வழியா அவங்க வந்தாங்கன்னா 7 வழியாக சிறடிக்கப்படுவார்கள். அது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம். அதனாலதான் ஆட்டுக்குட்டி சிந்திய ரத்தத்தினாலும் அவர்கள் சொல்ற வார்த்தை ஆண்டோடைய வசனத்திற்கு திரும்ப திரும்ப நம்ம ஒவ்வொரு நாளும் அறிக்கிறதுனாலும் நம்மள சாத்தானோ பில்லி சுனியமோ ஏவலமோ மந்திரமோ தொடாது, பலிக்காது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, ஏசாயா 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லும், உன்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவியும் நிலைத்திராது. எந்த விதத்துல அவங்களுக்கு தீங்கு விளைவிப்பதற்காக செஞ்சிருந்தாலும், மந்திரமோ தந்திரமோ, நடக்க விட்டு மண்ணை எடுத்திருந்தாலோ, தலைமுடியை எடுத்திருந்தாலோ, நம்மள ட்ரெஸ் எடுத்துட்டு போயிருந்தாலோ, அதை வச்சு மந்திரம் செஞ்சாலோ, பொம்மை செஞ்சு அதுல மந்திரம் செஞ்சு அதை அது வழியா ஏவி விட்டு நம்ம மேல ஏவி விட்டாலோ ஒன்றும் பலிக்காது. ஏன்? எனக்கு எதிராக உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவியும் எனக்கு நிலைத்திராது. என் முன்னாடி நான் ஆண்டவருக்குள்ள இருக்கேன், அவர் எனக்குள்ள இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சாத்தான் நான் இருக்கிற இடத்துலையும் நான் போற இடத்துலையும் அவன் தான் என்னை விட்டு விலகுவான். நான் வர்றதுனால அவன் பயப்படுவான். இது தெரியாம நம்ம என்ன செய்வான்? நாம பயந்துகிட்டு அலைவோம். அதுதான் ஆண்டவர் நம்ம சொல்லிக் கொடுக்குறது. ஏன்னா லூக்கா நட்சதி 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், சீடர்களை வரவழைத்து பேய்களை எல்லாம் அடக்கவும். பேய்களை எல்லாம், குட்டி சாத்தனை அடக்குவாய், பெரிய சாத்தனை விட்டு விடுவாய்னு சொல்லல. எல்லா பேய்களையும் அடக்குவதற்கு வல்லமை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். எல்லா பேய், லூசிபர் தான் தலைமை,
அதன் கீழே இருக்கிற எல்லா பேயும் அடக்கி ஆள்ற வல்லமை நம்மளுக்கு உண்டு. அந்த அதிகாரம் நம்மளுக்கு உண்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய நேரம் பேயை பார்த்து பயப்படும், ஆண்டவரை பார்த்து பயப்பட மாட்டோம். உண்மையா இல்லையா? யாருக்கு பயப்படணும்? ஆண்டவருக்கு பயப்படணும். அண்ட சராசரங்களையும் படைத்து பராமரிக்க நம்ம ஆண்டவர். அவருக்கு படைச்ச வானதூதர் கூட்டத்துல ஒரு பிரிவு தான் சாத்தானா மாறுச்சு, அவ்வளவுதான். சாத்தா என்பது ஆண்டவர் படைச்ச சம்மனசு. அது அதுக்குள்ள தீமையை வளர்த்துக்கிட்டதுனால அது ஆண்டவர் தள்ளி விடுறார். அதான் சாத்தானா மாறுது. அந்த சாத்தான் அவ்வளவுதான். அதுக்கு வானது தூதருக்குரிய அதிகாரம் மட்டும்தான் இருக்கு. கடவுளுக்குரிய அதிகாரம் கிடையாது, கடவுளுக்குரிய வல்லமை கிடையாது. அது ஆஃப்டரால ஒரு ஏஞ்சல், அவ்வளவுதான். ஃபாலன் ஏஞ்சல், கீழே விழப்பட்ட தள்ளப்பட்ட ஒரு வானதூதர் கூட்டம். அது வானதூதருக்குரிய வல்லமை தான் இருக்குது, கடவுளுக்குரிய வல்லமை கிடையாது. ஆனா நமக்கு மனிதர்களுக்கு கடவுளுக்குரிய வல்லமை நமக்குள்ள இருக்கு. ஏன் அப்படின்னா தந்தையும் மகனும் நம்ம இருதயத்துல வந்து தங்குறாங்க. தூயாவே நம்ம உடல்ல தங்குறதுனால மூவொரு தெய்வம் நமக்குள்ள, நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறார். அப்ப கடவுள் எனக்குள்ள, தந்தை மகன் தூயா எனக்குள்ள இருக்கிறதுனால அவருடைய அதிகாரம் எனக்குள்ள இருக்குது. அதனாலதான் 1 யோவான் 4:4 ஆண்டவருடைய வசனம் சொல்லும், உலகில் இருக்கும் அவனை விட எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர். அந்த அதிகாரத்தில் நான் செயல்படுற போது எல்லா கீழே தள்ளப்பட்ட வானதிலும் என்னால் அடக்கி ஆள முடியும். அவனு நான் சொன்ன அவன் கேட்கணும், அவன் சொன்னா நான் கேட்கணும் அவசியம் இல்லை. அவனை பார்த்து நான் பயப்பட தேவையில்லை. நான் இருக்கிற இடத்துல சாத்தானுக்கு வேலை. நான் இருக்கிற வீட்டுல சாத்தான் நுழைய முடியாது, நுழையக்கூடாது. தெரியாம வந்துடுறான், ஓடி போயிடு அப்படின்னா ஓடி போவான். ஏன் நீ இருக்கேன்னு எனக்கு தெரிய வந்துட்டேன், கையை கும்பிட்டு ஓடி போயிடு. சரிங்களா? நான் இருக்கிற இடத்துல சாத்தானுக்கு வேலை இல்லை, சாத்தான் இருக்கக்கூடாது. எங்கெல்லாம் கிறிஸ்துவுக்கு பயந்து கிறிஸ்துவ கீழ்ப்படுகிற ஒரு மகனோ மகளோ இருக்கிறாங்களோ, நீங்க இருக்கிற இடத்துல சாத்தானுக்கு வேலை இல்லை. அப்படியாப்பட்ட வைராக்கியமுள்ள மகன் மகள் இருக்கிற இடத்துல சாத்தான் இருக்காது. நீ போற வர்ற இடம்லாம் உன்னை பார்த்து எல்லாம் பயந்து ஓடும். நீ போய் காய்கறி கடைக்கு போனாலும், ஒரு கறி வாங்க போனாலும், நீ போனேன்னா ஓடும் இல்லை, ஐயோ ஐயோன்ட்டு. அதுதான் உண்மை. அப்ப கடவுளுக்குரிய அதிகாரம் எனக்குள்ள இருக்குது. அதனால இயேசு சொன்னா, நான் செய்ததை காட்டிலும் நீ அதிகமாக செய்ய வேண்டும். யோவான் நற்செய்தி 14:12 சொன்னார். அவ்வளவுதான். இயேசு இந்த பூமியில இருக்க போது பேய் ஓட்டினார். அவர் ஓட்டினதை காட்டிலும் நம்மளால அதிகமா ஓட்ட முடியும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனாலதான் மத்தேயு நற்செய்தி 10:1 நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பார், தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதனால நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சாத்தான் யாருக்குள்ளெல்லாம் செயல்படுதோ அவர்களுக்கு வெளிப்படுதான் கெட்ட செயல்கள். அப்ப அந்த மனுஷனும் மனுஷியும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. அந்த மனுஷனுக்குள்ள உள்ள இருந்து செயல்படுற சாத்தா தான் பிரச்சனை. நம்மளுக்கு சண்டை அந்த மனுஷன்ட்ட கிடையாது, அந்த மனுஷன்ட்ட கிடையாது. அது யாரை வேணாலும் இருக்கும். ஒரு நாத்தனாவா இருக்கலாம், மாமியார் இருக்கலாம், மாமனாரா இருக்கலாம், கொழுந்தனா இருக்கலாம், பக்கத்து வீடா இருக்கலாம், ஏத்து வீடா இருக்கலாம், வேலை செய்யற வீடா. அந்த மனுஷனுக்கு நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. அந்த மனுஷனுக்குள்ளாகிறது செயல்படுகிற தீய ஆவிதான் நம்மளுக்கு பிரச்சனை. அவனை தான் ஓட்டணும், அவ்வளவுதான். அவன் ஓட்டிட்டானா அந்த மனுஷன் நல்ல மனுஷனா இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப நம்ம இத்தனை நாள நினைச்சிருக்கிறோம் இவனால தான் பிரச்சனை, அவன் பிரச்சனை கிடையாது. அவனுக்குள்ள இருந்து செயல்படுற சாத்தான். அப்ப உண்மையான எதிரி யாரு நம்மளுக்கு? சாத்தான் தான். அப்ப நான் இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து, அவர் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நான் வாழ்ற போது சாத்தான் யாருக்கு கீழே? என் காலுக்கு கீழே. அதனாலதான் ரோமியர் 16:20 ஆண்டவர் சொல்லுவார், அமைதி தரும் கடவுள் சாத்தானை உங்கள் காலடியில் நசுக்கி போடுவார். யாருடைய காலடியில்? யாருடைய காலடியில்? கேட்கல. நம்ம காலடியில், ஏன் காலடியில். சரிங்களா? அமைதி தரும் கடவுள், விண்ணக தந்தை அமைதி தரும் கடவுள் சாத்தானை உங்கள் காலடியில் நசுக்கி போடுவார். அதனால சாத்தான் பயப்பட, சாத்தான பார்த்தா, டே நீ என் காலுக்கு கீழே. லூசிபரா இருந்தாலும் நீ என் காலுக்கு கீழே தான். விண்ணக தந்தை என் காலுக்கு கீழே உன்னை நசுக்கி போட்டுக்காரு, ஓடி போயிரு, அவ்வளவுதான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்துவ பிள்ளைக்கு சாத்தா என்பது அவன் காலுக்கு கீழே. ஓடி போ 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 தம்பி, ஓரமா போயிரு சொல்லிட்டேன். இங்க வந்து விளையாடுறதெல்லாம் வச்சுக்கூடாது, ஓரம். சாத்தானை பார்த்து தைரியமா சொல்லணும். ஏன்? ஆண்டவருடைய வார்த்தை வசனம் எனக்கு சொல்லி கொடுக்கிறது. அந்த வார்த்தை வசனத்தை நான் அறிக்கையிட அப்படியே நடக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா.
அவருடைய வார்த்தையில நான் விசுவசித்து அந்த காரியத்தை திரும்ப சொன்னா போதும், அப்படியே நடக்கும். அது மட்டும் இல்ல, லூக்கா நட்சத்திரி 10:19. சில பேர் சொல்லுவாங்க, நாங்க இந்த மினிஸ்ட்ரி 2018 தான் ஆரம்பிச்சோம், இந்த பேய் ஓட்டுற காரியங்கள்லாம். அப்படி சொன்னாங்க, ஐயோ இது உங்களை அடிச்சிடும், உங்க குடும்பத்தை அடிச்சிடும், உங்களை பிடிச்சிடும், முடிச்சு போச்சு உங்க வாழ் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா இந்த வசனம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். லூக்கா நட்சத்திரி 10:19. பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது. பாம்புகளையும் தேள்களையும், இது எதை குறிக்கனா? சாத்தான் அதனுடைய செயல்பாடுகளை. அப்ப பகைவரின் வல்லமை, சாத்தானுடைய எல்லா வல்லமையும் வெல்வதற்கு, லூசிபரே இருந்தாலும் உனக்கு ஆற்றல் இருக்கு, சக்தி இருக்கு, பலன் இருக்கு, நீ சாத்தானை வெல்லலாம். அது மட்டும் இல்ல, உனக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது, ஒன்றும் ஆகாது. சாத்தானை பார்த்தா உரமா போ 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 கிளம்பு கிளம்பு, உனக்கு வழியே இல்லை, உனக்கு வேலையும் இல்லை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நல்ல ஞாபகம், இந்த மந்திரம், மாயம், பில்லி, சூனியம் செய்யறவங்களாம் இதை வச்சுதான் செய்வாங்க. சாத்தானை கூப்பிட்டு அதுக்கு படையல் பண்ணி அது கேட்கறத கொடுத்து அதை வச்சுதான். அவனுக்கு நம்மளுக்கும் சம்பந்தம் இல்லை. அதே போல அவன் செய்யற மந்திரம், மாயம், தந்திரம், அதனால மந்திரம், மாயம், தந்திரம், குறி சொல்றது எதுவுமே இந்த நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கணும்ல. ஜாதகம் வச்சிருப்பீங்க நிறைய பேர் வீட்டில், அது ஒரு சாபக்கேடு. இப்பெல்லாம் தலையாட்டுவேன், கல்யாணம் வந்தால் ஜாதகத்தை எடுத்துட்டு ஓடிட்டு இருப்பேன். கிறிஸ்தவங்களுக்கு ஜாதகம் ஒன்றும் கிடையாது, சரிங்களா? பிறந்த நேரத்தை வச்சு ஜாதகம் கணிக்க முடியாது, சரிங்களா? பிறந்த நேரம் எதுவும் எப்படி பிறந்த நேரத்தை பார்ப்பீங்க? எந்த நர்ஸு டாக்டரு குழந்தை எப்போ வந்துச்சு டைமை பார்க்குமா? அது குழந்தைய எடுத்து தொப்புள் கொடியை கட் பண்ணி அதை குளிப்பாட்டி அது அழுகுதா இல்லையா, உள்ள இருக்க அந்த இதெல்லாம் எடுத்துப்பா. அது அதில் பிஸியாக இருக்குமா, டைமை பார்த்துக்கு பிஸியாக இருக்குமா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சில பேர் வந்து சமைஞ்ச நேரத்தை வச்சு ஜாதகம் எழுதுறாங்க, எல்லாம் உருப்படாதுங்க, சரிங்களா? அந்த கரு முட்டை எப்போ உள்ள உடஞ்சுது, எப்போ அந்த கரு முட்டை உள்ள உருவாச்சு தெரியாது. இதெல்லாம் வச்சு நம்பிக்கிட்டு நீங்க இருக்கிறீங்க. இதை வச்சு ஜாதகம், இதுல 10 பொருத்தம் இருக்குது, கல்யாணம் வச்சா ஓஹோன்னு வரும், 3 மாசத்துல டைவர்ஸ்ல வந்து நிக்குது, சரிங்களா? சில பேர் பார்த்தீங்கன்னா, என் மக MBA படிச்சிருக்கா, எனக்கு யார் வேணும், MBA மாப்பிள்ளை வேணும் தான், எம்பி கல்யாணம் பண்ணுவேன், சரிங்களா? அது 6 மாசம் கூட தாக்கு பிடிக்காம வீட்டில் வந்து நிற்கும், பேட்டியை தூக்கிட்டு முடிஞ்சிருக்காங்க, சரிங்களா? இது போல ஒருபோதும் கிறிஸ்தவ மக்கள் இருக்காதீங்க. நல்ல ஞாபகங்க, எனக்கு எதிரி என்பது, உண்மையான எதிரி என்பது எந்த மனுஷனோ மனுஷியோ கிடையாது, ஆனா அவங்களுக்குள்ள செயல்படுற சாத்தான். அப்ப நான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள உறுதியா இருக்கிற போது அவர் இரத்தத்தையும் அவர் கொடுத்த வசனத்தை நான் பயன்படுத்தி சாத்தானை என் காலில் கீழாக நசுக்கி போடலாம். என்னை பார்த்து சாத்தான் பயப்படுமா, அவனை பார்த்து நான் பயப்படணுமா? யாரை பார்த்து பயப்படணும்? எந்த இடத்துல ஒரு கிறிஸ்துவ பிள்ளை இருக்கோ அவளை பார்த்தோ அவனை பார்த்து சாத்தான் பயப்படும். நீ பயப்படணும் அவசியம் இல்லை. இருட்டை கொண்டோ கல்றைக்கு பின்னாடி போறப்ப சரிங்களா, இருட்டுனாலேயோ கல்றையினாலேயோ எந்த பயமும் இருக்க தேவை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் ஆண்டவருக்குள்ள இருக்கிற போது என்னை சுற்றி என்ன இருக்குது? நெருப்பு வேலி போட்டிருக்கிறார், ஒரு தீங்கும் எனக்கு உண்டாகாது. ஆமென், ஹல்லேலூயா. எழுந்து நிற்போம், எழுந்து நில்லுங்க எல்லாரும், கண்களை மூடுங்க, இரு கரங்களை இதயத்துல வைங்க. இப்ப நல்ல யோசித்து பாருங்க, யாரையேனும் இன்னும் மன்னிக்காம இருக்கிறீங்களான்னு பாருங்க. யாரையாவது மன்னிக்கல, இன்னும் மன்னிக்கல, யோசித்து பாருங்க. பிறந்ததுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் யாரா வேணாலும் இருக்கட்டும், சொந்த பந்தமா இருக்கலாம், இல்ல வேலை செய்யற இடத்துக்கலாம், யாரா இருந்தாலும் இருக்கட்டும், மன்னிங்க. முதல்ல மன்னிங்க. உங்களுடைய உண்மையான எதிரி மனுஷன் கிடையாது, மனுஷி கிடையாது, அவங்களுக்குள்ளாக இருந்து செயல்படுற கெட்ட ஆவி, தீய ஆவி, இச்சைக்குரிய ஆவி. அப்ப இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நான் இருக்கிற போது என்னை சுற்றி ஒரு நெருப்பு வெளி உண்டாகும். எந்த தீமையும் என்ன அணுக முடியாது. எந்த தீய மனுஷனோ கெட்ட மனுஷனோ இலி மனிதனோ மந்திரமோ தந்திரமோ மாயமோ குறி சொல்லுதோ எனக்கு எதிராக எதுவும் செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாது.
என் எதிரியை நான் காண போகிறது கிடையாது. எகிப்தில் கண்ட எதிரியை நான் காண போகிறது கிடையாது. எந்த ஒரு தீமையோ தீய பழக்கமோ உணவுப் பொருளோ போதை வஸ்துக்களோ என்னை அடிமைப்படுத்த முடியாது. செல்போனோ என்னை அடிமைப்படுத்த முடியாது. ஏன்னா நான் இயேசுவின் பிள்ளை, விடுதலை பெற்ற பிள்ளை. நான் மற்றவர்களை விடுதலை செய்ய வேண்டிய பிள்ளை. இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறேன். அவருடைய அக்கினி மயமான பிரச்சனை எனக்குள்ளாக இருக்குது. அவர் ரத்தம் என் மேல இருக்குது. அப்ப எனக்குரிய எல்லாவற்றின் மீது இயேசு ரத்தத்தை ஊற்றுறேன். எந்த தீமை எனக்கு ஏற்படாது. எந்த சாத்தான் எனக்கு எதிராக எதிர்த்து நிற்க முடியாது. எனக்கு எதிராக ஒரு வழியாக வர்ற தீமை 7 வழியாக சிதறடிக்கப்படும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அவருடைய பிரசனம் நமக்குள்ளாக இருக்கிற போது விடுதலை. அவருடைய பிரசனம் எனக்குள்ளாக இருக்கிற போது பாதுகாப்பு. அவருடைய பிரசனம் என் மேலும் எனக்குரிய யாவற்றின் மேலும், வீடா இருக்கலாம், சொத்தா இருக்கலாம், எல்லாவற்றின் மீதும் இயேசு கிறிஸ்துவின் பிரசனமும் அவருடைய ரத்தமும் இருக்கிறதுனால எனக்கு பாதுகாப்பு. இன்னும் யாரையேனும் மன்னிக்காம இருந்தீங்கன்னா, அவங்க பேசினதை, அவங்க செய்ததை, எதுவாக இருந்தாலும் மன்னிச்சு மறங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மன்னிச்சு மறங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே நன்றி, இயேசுவே ஆராதனை. ஹalleluya 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 ஹalleluya. கடவுளை கருணைநாதரை ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். கைகளை தட்டி ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன், தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதனை, 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 ஆராதனை. வாய்களை திறந்து ஆராதனை, ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, அன்பு செய்கிறேன் என்று சொல்லி வாய்களை திறந்து ஆராதனை, 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 ஆராதனை. கண்களை மூடிக்கொண்டு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, இதுவரை என் எதிரி மனிதர்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆண்டவரே, இதோ அழகையாகிய என் எதிரி, சாத்தானாகிய என் எதிரி என்னை வஞ்சித்துக் கொண்டிருந்ததை இந்த நாளில் நினைவு கொடுத்ததற்காக நன்றி இயேசுவே. இயேசுவே, இதோ கண்களை மூடிக்கொண்டு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சத்ருவானாகிய எதிரி நம்மை அலைகழித்துக் கொண்டு இருக்கிறான். நம்முடைய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் குலைத்துக் கொண்டிருக்கிறான். நம்முடைய அமைதியை குலைத்துக் கொண்டிருக்கிறான். நம்முடைய உடல் சுகத்தை எடுத்து விட்டு கொண்டு இருக்கின்றான். நம்முடைய மனநிலையை குழப்பிக் கொண்டிருக்கின்றான். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து விடுதலை பெற ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கின்றார்.
இதுவரை பார்த்த உன் எதிரியை இனிமே நீ காண மாட்டாய். இதுவரை உனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்த, உன்னை சிறைப்படுத்திக் கொண்டிருந்த, உன்னை அடிமைப்படுத்திக் கொண்டிருந்த, உன்னை எல்லாவித சந்தோஷத்தை எடுத்துக்கொண்டிருந்த அந்த உன் எதிரி சாத்தான் இனிமேல் நீ பார்க்க மாட்டாய் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கின்றார். ஒரே ஒரு காரியம் வழியாக நாம் எப்போ ஆண்டவரின் பக்கம் திரும்பி வருகிறோமோ, அவரை அன்பு செய்கிறோமோ, சாத்தானை விட்டு விடுகிறேன் என்று உறுதியான பிரதிநிக்கை செய்கிறோமோ, அப்பொழுது அவர் கொடுத்த ஆசீர்வாதம், அவர் உள்ள சொத்து அனைத்தையும் நாம் அனுபவிக்க தயாராக இருக்கிறோம். கண்களை மூடிக்கொண்டு நம்முடைய பாவங்களை எண்ணி பார்த்து மனவருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். ஆண்டவர் இந்த நாளில் நம்மை பார்த்து அழைப்பது, என்னிடம் திரும்பி வா. இதோ சவுல், ஆண்டவர் சொன்னார், அவன் எதிரிகள் அனைத்தையும் நீ அழித்து விட்டு என்னும் வா. ஆனால் அவன் செய்யவில்லை. அதனால் ஆண்டவர் அவனை நிராகரித்தார். நாம் எதிரியோடு சமரசம் செய்து கொண்டிருக்கிறோமா? இன்னும் பாவங்களை உழன்று கொண்டு இருக்கிறோமா? இன்னும் எதிரியோடு உறவாடி கொண்டு இருக்கிறோமா? தீய பழக்க வழக்கங்கள்னால, அடிமைகள்னால. ஆண்டவர் இணைச்சட்டம் 18ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லுவார், 10 முதல் வசனங்கள்ல, தன் புதல்வனை தீமிதிக்க செய்கிறவனும், பில்லி சூனியம் பார்க்கிறவனும், சகுனங்களை நம்புகிறவனும் ஆண்டவருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட காரியங்கள்ல நாம் ஈடுபட்டிருந்தால், சகுனங்களை நம்பிக்கொண்டிருந்தால், பில்லி சூனிய ஏவுதல்கள்ல நாம் பிறருக்கு செய்திருந்தால், அல்லது பிறரை சொத்தை அபகரிப்பதற்காக அவர் தீமையான காரியங்களில் செய்வனைகள் செய்திருந்தால், ஏவி விட்டிருந்தால், அதற்கு நான் ஒரு கருவியாக இருந்திருந்தால், சாபம் என்னை பின்தொடரும். இந்த நேரத்தில் உண்மையிலேயே மனவருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். ஆண்டவரே, இப்படி உம்மை விட்டு விலகி ஓடிய தருணங்களுக்காக, உம்மை மறுதளித்த தருணங்களுக்காக இந்த நேரத்தில் உண்மையிலேயே மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுகிறோம். என்னை மன்னியும் என்று சொல்லி இந்த ஒரு ஸ்டான்ஸாவை மட்டும் பாடுவோமா? இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். பாடுவோமா? இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். மீண்டுமாங்க, இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். மீண்டுமாக உருக்கத்தோடு, இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். கண்களை மூடுவோமா? கரங்களை இதயத்தில் வைத்துக் கொள்வோம். நான் சொன்னது போல இணைச்சட்டம் 18 10ஆம் வசனத்துல, தன் புதல்வனை அல்லது புதல்வியை தீமிதிக்க செய்கிறவனும், குறி சொல்கிறவனும், நாள் பார்க்கிறவனும், சகுனங்களை நம்புகிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், ஏவி விடுகிறவனும், மாய வித்தைக்காரனும், இறந்தவர்களிடம் குறி கேட்கிறவனும் உங்களிடையே இருத்தல் ஆகாது. ஏனெனில் இவற்றையெல்லாம் செய்கிறவன் ஆண்டவருக்கு அருவருப்பானவன். மீண்டுமாக, ஆண்டவரே, இப்படிப்பட்ட காரியங்களை நான் செய்திருக்கிறேன். ஆண்டவரே, நான் மந்திர தந்திரங்களை என் வீட்டில் கட்டி வைத்திருக்கிறேன். மந்திர பொருட்களை, எலுமிச்சை பழத்தை கட்டி வச்சிருக்கிறேன். ஆண்டவரே, மந்தித்த பொருட்களை வைத்திருக்கிறேன். ஆண்டவரே, இதோ நான் சென்றதற்காக, தீய மனிதர்களிடம் தேடி சென்றதற்காக, தீய பொருட்களை என் வீட்டில் வைத்ததற்காக, ஆண்டவரே, உம்மை நம்பாமல் தீய மனிதர்களையும் தீய பொருட்களையும் ஆண்டவரே நான் நம்பியதற்காக இந்த நேரத்தில் மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுகிறேன் என்று சொல்லி உருக்கத்தோடு, இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும்.
நான் எதிரியாகிய சாத்தானை நான் அவனோடு சமரசம் செய்ததற்காக. எனக்கு திருப்பலிக்கு பங்கெடுக்க நேரம் இருக்கு, ஆனா நான் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய தனி ஜெபத்துக்கு நேரம் இருந்தும் நான் ஆண்டவரே உலகத்தான காரியங்களுக்கு நான் அதற்கு ஈடுபட்டு கொண்டிருந்த தருணங்களுக்காக, விவிலியம் வாசிக்க நேரம் இருந்தும் ஆண்டவரே உமக்கு நேரம் கொடுக்காமல் என்னுடைய இன்பத்திற்காக நேரம் கொடுத்ததற்காக, அந்த உலகத்தில் உள்ள ஆசபாசைகளுக்காக நேரத்தை கொடுத்ததற்காக, பிறகு மன்னிக்காத தருணங்களுக்காக, இதோ என் எதிரியாகிய சாத்தானின் சமரசம் செய்ததற்காக, அப்படி செய்த தருணங்களுக்காக இந்த நேரத்தில் நான் மனமருந்தி மன்னிப்பை வேண்டுகிற ஆண்டவரே, என்னை ஒரு விசை மன்னியும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமே இறங்கும். 1 யோவான் 3:15 ஆண்டவர் சொல்லுவார், உன் சகோதரனை வெறுத்தால் நீ கொலை செய்த பாவத்திற்கு சமம் என்று சொல்லுகிறார். என் சகோதரனை வெறுத்த தருணங்களுக்காக ஆண்டவரே இந்த நேரத்துல மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுகிறேன். பிறரை சபித்த தருணங்களுக்காக, தீய வார்த்தைகளை பயன்படுத்திய தருணங்களுக்காக, பொய் சொன்ன தருணங்களுக்காக, 10 கட்டளைகளுக்கு எதிராக நான் செய்த பாவங்களுக்காக, கண்கள்ல எச்ச, ஜீவன்ல பெருமை, மாமிச இச்ச, கோபை, வெறுப்பு, ஆணவம், அகங்காரம், தீர்ப்பிடுதல், பொறாமை, இப்படி பல்வேறு காரியங்களுக்கு, எதிரியின் காரியங்களுக்கு நான் அவனோடு சமரசம் செய்ததற்காக, அவனுக்கு கீழ்ப்படிந்ததற்காக, அவனுக்கு ஊழியம் செய்ததற்காக ஆண்டவரே நான் மனம் வருந்துகிறேன், என்னை மன்னியும் என்று சொல்லி ஒரு விசை மனம் வருந்துவோம். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமே இறங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமே இறங்கும். நாம் செய்த ஒவ்வொரு பாவங்களை இந்த நேரத்தில் மனவருந்து மன்னிப்பை வேண்டுவோம். பரிசுத்த ஆவியை நமக்கு வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார். நீ இதெல்லாம் செய்த ஆண்டவர் சொல்லுவார், நொறுங்கிய உள்ளத்தை திருப்பாடல் 51:17 சொல்லுவார், ஆண்டவர் ஒரு நாளும் அவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தோடு ஆண்டவரிடம் திரும்பி வருவோம். ஆண்டவரே மன்னியும். ஒரு தாவீதின் குமாரனே என் மீது மனம் இறங்கும் என்று சொல்லி இந்த நேரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். என் எதிரி என் காலடிக்கு கீழே, ரோமையர் 16:20 சொல்லுவார், அமைதி தரும் கடவுள் தானே சாத்தானை உன் காலடியில் மிதித்து போடுவார். அவனுக்கு பயந்த தருணங்களுக்காக, கடவுளுக்கு பயப்படாமல், அவருடைய வார்த்தைக்கு பயப்படாமல், அவருடைய தூய ஆவியானவர்களுக்கு பயப்படாமல், கீழ்ப்படியாமல், சாத்தானுக்கு கீழ்ப்படிந்த தருணங்களுக்காக, அவனுக்கு பயந்த தருணங்களுக்காக, இந்த உலகத்தான காரியங்கள்ல பயந்த தருணங்களுக்காக ஆண்டவரே என்னை மன்னியும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமே இறங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமே இறங்கும். அழகையை எதிர்த்து நிற்குங்கள், அவன் ஓடி விடுவான். 1 பேதுரு 5:9 கர்ச்சிக்கும் சிங்கத்தை போல சத்ருவான் வருவான், ஆனா நம்பிக்கை என்னாலும் கேடயத்தினால அவனை எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடி விடுவான் என்று சொல்கிறார். அந்த ஒரு விசுவாசத்தோடு
ஆண்டவர் சொல்றார் லூக்கா 13:11, தூய ஆவியானவரை கேட்போருக்கு தந்தையாம் கடவுள் தருவது எத்துணை உறுதி என்று. அந்த தூய ஆவியான அபிஷேகத்தை கேட்போம். ஆண்டவரே, உம்மால் மட்டுமே என்னால் சத்துருவானவனை எதிர்த்து நிற்க முடியும். நான் பலகீனமானவன், இருந்தாலும் உமது சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறேன். நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். உமது தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறேன். எனக்குள்ளாக விசுவாசம் வேரூன்றி வளர்ந்திருக்கிறது. ஆண்டவரே, நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தெல்லாம் மறந்து போய் இருக்கிறேன். இந்த நேரத்தில் தூய ஆவியின் அபிஷேகத்தை தாரும் என்று சொல்லி, வல்லமை தேவை தேவா என்று உற்சாகத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவரை நாமத்தை துதிப்போம். ஆண்டவரே, தூய ஆவியான எனக்கு வேலும், உமது வல்லமையினாலத்தான் சத்ருவான எதிர்த்து நிற்க போறேன், அவனை முறியடிக்க போறேன், உமது வல்லமையினால எதிர்த்து நிற்க போறேன் என்று சொல்லி வாஞ்சையோடு கேட்கின்றவர்களுக்கு ஆண்டவர் அபரிதமாக தருகின்றார். உற்சாகத்தோடு கரங்களை தட்டிக்கொண்டு வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்று தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. வாஞ்சையோடு கரங்களை தட்டிக்கொண்டு நாளின் போது விரிதான முழக்கத்தோடு, பெந்தகோஸ்தே நாளின் போது விரிதான முழக்கத்தோடு, உத்தரவாதிவர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே, உத்தரவாதிவர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை, உற்சாகத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் 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 வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி இயேசுவே என்று கூப்பிடுவோம். இயேசுவே வாரும், தூய ஆவியானவரை நிரப்பும் அப்பா, நிரப்பும் என்று சொல்லி வாய்களை திறந்து ஆண்டவரே, தூய ஆவியானவரை என்னை அபிஷேகம் செய்யுங்க, என்னை நிரப்புங்க என்று சொல்லி வாஞ்சையோடு கூப்பிடுவோமா? தூய ஆவியானவரே நிரப்பும் 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 ஆண்டவரே, இது வாஞ்சையோடு கேட்கின்ற தாகத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும்
ஜீவ தண்ணீராக அக்கினி நெருப்பாக இதோ உள்ள ஒவ்வொருவர் மீது இறங்குவீராக. ஒரு வல்லமை இறங்கட்டும் அப்பா. இதோ அனுபவிப்பார்களாக. தூய ஆவியின் வல்லமை இவர்களுக்காக அசைவாடுவதற்காக நன்றி ஆண்டவரே. இருவருக்கும் அசைவாடுவதற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமது வல்லமை இறங்குவதற்காக நன்றி. ஒவ்வொரு தீய அசுத்த ஆவியை சுட்டி எரிப்பதற்காக நன்றி ராஜா. இதோ நீர் குணப்படுத்துவதற்காக நன்றி. சிந்தனைகளை சுத்திகரிப்பதற்காக நன்றி. உடலையும் ஆத்மத்தையும் ஆவியில் சுத்திகரிப்பதற்காக நன்றி. அவர்களுடைய வீடுகளை சுத்திகரிப்பதற்காக நன்றி ராஜா. இதோ அவர்கள் பிள்ளைகளை சுத்திகரிப்பதற்காக நன்றி. இதோ அவர்களுடைய தொழிலையும் நில விலங்குகளையும் சுத்திகரிப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உமது வல்லமை இறங்குவதற்காக நன்றி. வல்லமை இறங்குவதற்காக நன்றி. தூய ஆவியானவரை கேட்பதற்கு தந்தையாம் கடவுள் தருவதை உறுதி என்று சொல்லுகிற தேவனே, இதோ உமது தூய ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வார்களாக. ஜீவ தண்ணீராக ஆண்டவரை ஆராய் பெருக்கெடுத்து ஓடட்டும். ஜீவ கணக்களவில் அல்ல, முழங்கால் அளவு அல்ல. இதோ நீந்தி நீந்தி மூழ்கிற அளவுக்கு இவர்கள் அனுபவிப்பார்களாக. தூய ஆவியின் அபிஷேகத்தை அனுபவிப்பார்களாக, பெற்றுக் கொள்வார்களாக. ஆண்டவரே உமது வல்லமை இறங்கட்டும். ஜீவ தண்ணீராக இறங்கட்டும். அக்கினி மயமாக சுட்டி எரிக்கட்டும் எல்லா சுத்த ஆவிகளும். அல்ல உள்ள கடந்து வந்த ஆண்டவரே எதிரிகளுக்கு உள்ளாக சமரசம் செய்த எல்லா எதிரிகளையும் சுட்டி எரிப்பதாக இயேசு கிறிஸ்து வல்லமை இறங்கட்டும். ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றார். பேய்களை ஓட்டவும் நோய்களை குணமாக்கவும் ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றார். அந்த அதிகாரத்தோடு என்னோடு கூட சேர்ந்து சொல்வீர்களா? இயேசுவே, 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 நீரே என் ஆண்டவர், நீரே என் ஆண்டவர், நீரே என் ஆண்டவர், நீரே என் இரட்சகர், நீரே என் இரட்சகர், நீரே என் மீட்பர், நீரே என் மீட்பர். உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை வணங்குகின்றேன், உம்மை வணங்குகின்றேன். ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவே, இயேசுவே, நானும் நானும் என் வீட்டாரும் என் வீட்டாரும் உமக்கே உமக்கே ஊழியம் செய்வோம். ஊழியம் செய்வோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. எனக்குள்ளாக கடந்து வந்த சாபக்கட்டுகளையும் சாபக்கட்டுகளையும் பாவக்கட்டுகளையும் இயேசுவின் நாமத்தினாலே உடைத்தெறிகிறேன், 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 உடைத்தெறிகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே எனக்கும் எனக்கும் என் வீட்டாருக்கும் விடுதலை. ஹalleluya, 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 ஹalleluya. சத்தமாக ஹalleluya. நம்ம என்ன சொல்றோமோ அதை நாம் விசுவசித்து சொல்றோமோ அது நடக்கும். அப்படியே எலியா வானத்தை அடைத்தார், மழை பெய்ய செய்தார் வார்த்தையிலால. அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. இயேசுவின் நாமத்தினால நம்ம எதை கேட்டாலும் செய்ய கூடியவர். அதை வசனத்துல சொல்ல இருக்கிறார். அந்த ஒரு விசுவாசத்தோடு, ஏதோ கடமைக்கு சொல்ல வேண்டாம், விசுவாசத்தோடு எங்கூட சேர்ந்து இயேசுவே, இயேசுவே, எனக்குள்ளாக என் குடும்பத்துக்குள்ளாக கடந்து வந்த பொருளாதார தடைகளையும் குழந்தை பாக்கிய இன்மையையும் தொழில தடைகளையும் திருமண தடைகளையும் தரித்திரங்களையும் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினால எனக்கும் என் குடும்பத்துக்கும் எல்லாவித சாத்தானின்
தடைகளிலிருந்து விடுதலை. ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே ஆராதனை, இயேசுவே ஆராதனை. ஹalleluya ஹalleluya. இயேசுவே இயேசுவே எனக்குள்ளாக, எனக்குள்ளாக, என் குடும்பத்துக்குள்ளாக என் குடும்பத்துக்குள்ளாக கடந்து வந்த கனவுகள் மூலமாக, கனவுகள் மூலமாக, பயத்தின் மூலமாக, பயத்தின் மூலமாக கடந்து வந்த எல்லாவித சாத்தானின் சூழ்ச்சிகளையும் அவருடைய நாச காரியங்களையும் அவருடைய அழிவுக்குரிய திட்டங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே உடைத்தெறிகிறேன். ஹalleluya ஹalleluya. இயேசுவின் நாமத்தினாலே எல்லாவித பயத்திலிருந்தும் எனக்கு விடுதலை. ஹalleluya 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 ஹalleluya. எனக்குள்ளாக கடந்து வந்த சாத்தானின் சூழ்ச்சிகள், கோபத்தின் ஆவி, வெறுப்பின் ஆவியை, தீர்ப்பிடுகின்ற ஆவியை, இச்சையின் ஆவியை கடிந்து அப்புறப்படுத்துகின்றேன். என்னை விட்டு, என் குடும்பத்தை விட்டு வெளியேறு. இயேசுவின் நாமத்தினாலே எனக்கும் என் வீட்டாருக்கும் விடுதலை 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 விடுதலை. ஹalleluya ஹalleluya. இயேசுவே எனக்குள்ளாக கடந்து வந்த சாத்தான் கொண்டு வந்த எல்லா வகையான நோய்களையும் இயேசுவின் நாமத்தினால அவருடைய அதிகாரத்தினால கடிந்து அப்புறப்படுத்துகின்றேன். இயேசுவின் காயங்களினால நான் சுகமானேன். இயேசுவின் காயங்களினால நான் சுகமானேன். ஹalleluya 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 ஹalleluya. சாத்தானையும் அவருடைய மாய கவர்ச்சிகளையும் நான் வெறுக்கின்றேன். நான் விட்டு விடுகிறேன். இயேசுவே நீரே என் ஆண்டவர், நீரே என் இரட்சகர், உம்மையே நான் நம்புகிறேன். நானும் என் வீட்டாரும் உமக்கே ஊழியம் செய்வோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே நன்றி, இயேசுவே ஆராதனை. ஹalleluya ஹalleluya. இயேசுவே உமது நாமத்தினாலே நீர் கொடுத்த அதிகாரத்தினாலே என்னையும் என் குடும்பத்தையும் என் தொழிலையும் என் பிள்ளைகளையும் என் உறவுகளையும் என் பங்கையும் என் அன்பியத்தையும் ஆசீர்வதிக்கின்றேன். ஹalleluya இயேசுவே நன்றி, இயேசுவே ஆராதனை. இயேசுவே என்னையும் என் குடும்பத்தையும் என் தொழிலையும் பங்கையும் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. இயேசுவே என்னை சுகமாக்கியதற்காக நன்றி. எனக்கு விடுதலை கொடுப்பதற்காக நன்றி. ஹalleluya இயேசுவே நன்றி, இயேசுவே ஆராதனை. ஹalleluya ஹalleluya. விசுவாசத்தோடு நீங்க எதெல்லாம் பெற்றுக்கொண்டீர்கள் என விசுவசிக்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் அந்த ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்கின்றார். அவருடைய நாமத்தில் கேட்கும் பொழுது, விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது, அந்த ஒரு விசுவாசத்தோடு நாம் கேட்டதை பெற்றுக்கொண்டோம் என்ற விசுவாசத்தோடு முழங்கால் படையேற்று மாண்பியோர் கீத பாடுவோம்.
வான்புயரி வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானில் நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளுடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. அனைவரும் கரங்களை உயர்த்துவோம். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே.